ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பி அசிஸ்டன்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சத வச்சு நான் சொல்றேன் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம். ம் ஸ்ட்ராட்டஜின்னு இல்லனாலும், ஸோ என்னென்னலாம் பண்ணலாம்? ஸோ பெட்டரா இருக்கும். ஐ மீன் நம்மளோட அவுட்புட் பெட்டரா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பிகினர்ஸ், ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு நான் கிளாஸிஃபை பண்ணல. பட் உங்களால வந்து அதுக்கு கேப்பபிளா இருக்க முடியும். ஐ மீன் அதுக்கு நான் சொல்ற பிராக்டிஸ்லாம் உங்களால பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் தான். நான் பிகினர்ஸ் அப்படின்ற மாரி, ரிப்பீட்டர்ஸ் அப்படின்றத வந்து கிளாஸிஃபை பண்ணல. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மித்துன்னு சொல்றத தாண்டி ஒரு ஒரு சர்க்குலேஷன் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனா திஸ் இஸ் ஃபார் எஸ்பிஐ பிஓ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ், சாரி எஸ்பிஐ பிஓ ஒர்க்கிங், அடுத்து ஐபிஎஸ் பிஓல ஒர்க் பண்றவங்க, அடுத்து ஆல்ரெடி பேங்கிங்ல ஒர்க் பண்றவங்க தான் வந்து இந்த ஜாப்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பாயிண்ட் போகும். ஓகே. இருக்கட்டும். பட் உண்மை நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஸோ இவங்கலாம் வந்தா என்ன? வந்தா என்ன? காம்பீட் பண்ண முடியாதா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இப்ப இவங்கலாம் கிளியர் பண்றாங்கன்றது வந்து நமக்கு இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்? தெரிஞ்சு காம்பீட் பண்றோம். பட் ரியாலிட்டி என்ன? இப்ப நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க்குமே சரி, ஐபிஎஸ் பிஓவுமே சரி, எந்த எக்ஸாம் எழுதினாலும் கூட இருக்கவங்க யாரோ ஒருத்தங்க கிளியர் பண்ண தான் போறாங்க. நம்மளும் கிளியர் பண்ண தான் போறோம். ஆனா அங்க என்னன்னா, நமக்கு தெரியாம அந்த காம்படிஷன்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம். பட் இங்க வந்து தெரிஞ்சு பார்ட்டிசிபேட் பண்றோம். அப்ப ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பயப்படக்கூடாது. ஸோ பயந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டெப் பேக் போவோம். அப்ளையே பண்ண மாட்டோம். நீங்க வந்து இப்போ ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கும். 2023 இந்த எக்ஸாம் லாஸ்ட்டா நடந்துச்சு. அப்போ 9 வேக்கன்சி வந்துச்சு. 4 வேக்கன்சி ஓபிசிக்கு. கிட்டத்தட்ட 4 வேக்கன்சி ஜெனரலுக்குன்னு நெனைக்கிறேன். 1 வேக்கன்சிக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. அப்போ இந்த மாரி எக்ஸாம்ல கூட நான் பேக் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கூட சிலர் சொல்றாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் எந்த இடத்துலயுமே வந்து என்னால முடியாது. நான் வந்து பின்னாடி போறேன். என்னோட பெரிய ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் முன்னாடி இருக்காங்க. இது வந்து கரெக்ட்டான தாட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கங்க. ஏன்னா, இவங்க வந்து இப்போ கிளியர் பண்றாங்கன்னா, இவங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணிருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதெல்லாம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா, ஆல்ரெடி வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளியர் பண்ண முடியும். இப்ப படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் கிளியர் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா வந்து கதை. இதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையிலேயே நீங்க வந்து சின்சியரா அந்த ஆஸ்பிரண்ட்ஸையும் நான் காம்பீட் பண்ணுவேன். உண்மையிலேயே எனக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. நான் இந்த எக்ஸாம் கரெக்ட்டா ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு கரெக்ட்டான பாத் தெரியும். நான் கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன். அப்படின்னு ஒரு தாட்ல என்டர் ஆனீங்கன்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். சும்மா வந்து இது வந்து ஓவர் ஹைப்பும் கிடையாது. ஆக்சுவலா இந்த போஸ்டிங்க்கு வந்து நெறைய வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு எக்ஸாம் அப்படின்னு வச்சுப்போமே. இவ்ளோ எக்ஸாம்ஸ் இருக்கப்போ, ஏன் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேலரி வைஸ், ஒர்க் வைஸ், அடுத்து அலவன்ஸ் வைஸ், அடுத்து லைஃப் செட்டில் வைஸ் எல்லாமே வந்து பெட்டர் தென் அதர்ஸ் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏன் இங்கேருந்து இங்க வராங்க? ஸோ கிட்டத்தட்ட இவங்க இங்கேருந்து இங்க ட்ராப் ஆகுறப்ப கிட்டத்தட்ட 40K மந்த்லி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸ்டில் ஏன் இத சூஸ் பண்றாங்க? ஸோ இட் ஹேஸ் சம் ஃபீச்சர்ஸ். ஸோ அது வந்து தெரியுது. அது ஏன் நம்ம காம்பீட் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம அதுக்கு எலிஜிபிள் இல்லையா? இருக்கும். நம்மளும் எலிஜிபிள் தான். எல்லாருமே எலிஜிபிள் தான். அங்க என்ன கிரைட்டீரியா வைக்கிறாங்க? இப்போ ஆல்ரெடி வொர்க்கிங் இருக்கவங்க தான் இத பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களா கிரைட்டீரியா எதுவும் செட் பண்ணாங்களா? நீங்க ஏன் செட் பண்றீங்க? ஸோ எந்த ஒரு எக்ஸாமுமே அப்ளை பண்றதுக்கு வந்து பயந்து அப்ளை பண்ணீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ராபேக். ஸோ அத வந்து பண்ணாதீங்க. ஸோ தைரியமா அப்ளை பண்ணுங்க. ஈவன் எல்லா பிகினர்ஸுமே வந்து எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா, கண்டிப்பா நான் இத தான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க ஆர்ஆர்பி கிளர்க் எழுதியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதலாம். ஏன் ஆர்ஆர்பி கிளர்க் எழுத தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இத எழுத தெரியல? சொல்லுங்க. ஓகே. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட 400 வேக்கன்சி, 300 வேக்கன்சி தான் விடுறாங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க்குமே 300 சில்லற வேக்கன்சி விடுறாங்க. ஏன் இப்போ இது ஒரு 6 டைம்ஸ் குறையுது அப்படின்றதுனால, இது வந்து என்ன ஆகிறது? ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் ஆயிடுது. பட் ரியாலிட்டி என்னன்னா, இதனோட லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து நெறைய பேருக்கு புரிய மாட்டுது. இது இவ்வளோ நேரம் நெறைய பேர் கேட்பீங்களான்னு தெரியல. ஸோ யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைம் வந்து நெறைய வேக்கன்சி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 53 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த காம்படிஷன் மத்தவங்க வராங்க, அதனால நான் அப்ளை பண்ணல. அந்த சீன்லாம் கிடையாது. ஸோ நானும் ஒரு ஆஸ்பிரண்ட், நானும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கும் கிளியர் பண்ண தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் உள்ள வாங்க. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. பட் பயந்து பின்னாடி போறதுக்கு இது எவ்வளோ பெட்டர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து இதனுடைய கீ ஃபீச்சர் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். கரெக்ட்டா? ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். ஹை கட் ஆஃப் எக்ஸாம் கிடையாது. ஹை ஸ்கோரிங் எக்ஸாம்னால தான் அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஹை கட் ஆஃப் எக்ஸாமா மாறுது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்ல அதிகமா ஸ்கோர் பண்ண முடியாத எக்ஸாம்ல அதிகமா கட் ஆஃப் வைக்கவே மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்க மாட்றீங்க. ஏன்னா, இதுல அதிகமா கட் ஆஃப்னா எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு லெவல்ல பேப்பர் இருக்குன்னா, அப்ப அதிகமா தான் கட் ஆஃப் இருக்கும். அத நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்றீங்க? அப்ப நம்மளும் எடுக்க முடியும் தானே! மத்த பேர்லாம் எல்லாருமே எடுக்குறாங்கன்னா, நம்மளும் எடுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம இது இவ்ளோ கட் ஆஃப்லாம் எப்படி எடுக்க முடியும்? அப்ப 100 மார்க்கு 94 மார்க் எடுறான்னா நான் எப்படி எடுப்பேன்? எடுக்கலாம் தானே!
இப்போ இங்கிலீஷ்ல நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன். ரொம்ப பேசிக்கா தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இங்கிலீஷ்ல ஒரு 2, 3 மிஸ்டேக் ஆயிட்டு, ஆப்டில ஒரு 1, 2 மிஸ்டேக் ஆனாலுமே உங்களால இந்த மார்க் வாங்க முடியும். அப்புறம் ஏன் சம்மந்தமே இல்லாம பேக் அடிக்கிறீங்க? அது வந்து தப்பு. ஓகே. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லா டாபிக்ஸும் தெரிஞ்சிருக்கும். மேபி இது பிகினர்ஸ்க்கு வந்து இந்த இந்த பாயிண்ட் வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். நான் எப்படி இவ்வளோ சீக்கிரம் இந்த டாபிக்ஸ்லாம் கத்துக்கிறது? பட் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ நீங்க எக்ஸாம்ல அப்ளை பண்றீங்களா? அப்படின்றத தயவு செஞ்சு போய் எக்ஸாம்ல செக் பண்ணுங்க. நான் டைரக்ட்டா போயிட்டு எஸ்பிஐ மெயின்ஸ் எழுதிக்கிறேன். டைரக்ட்டா போயிட்டு ஐபிஎஸ் கிளர்க் எழுதிக்கிறேன். டைரக்ட்டா ஆர்ஆர்பிபிஓ எழுதிக்கிறேன். அந்த தாட்ல மட்டும் இருக்காதீங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி எழுதுங்க. அப்பதான் எக்ஸாம்னோட லெவல் என்னன்றது ஃபர்ஸ்ட் புரியும். ஏன்னா, நம்ம ஈஸின்னு நெனைக்கிற ஒரு கொஸ்டினே வந்து எந்த அளவுக்குலாம் நம்மள யோசிக்கிற மாரி கேட்க முடியும் அப்படின்றத எக்ஸாம்ல தான் பார்க்க முடியும். இங்க பார்த்துட்டு ஏன்னா, நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். இங்க கேட்கறதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஆமா, அதான் கேட்க மாட்டாங்க தான். ஆனா, ஸோ இங்க யோசிக்க தெரியலனா எப்படி எக்ஸாம்ல சடனா யோசிக்க தெரியும்? அந்த பாயிண்ட்ட புரிஞ்சுக்கங்க. ஸோ எல்லா டாபிக்ஸுமே மஸ்ட். ஆப்டிலயும் சரி, ரீசனிங்லயும் சரி, இங்கிலீஷ்லயும் சரி. ஸோ எல்லா டாபிக்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். அதில என்ன நான் இன்க்ளூட் பண்றேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே மென்சுரேஷன் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா இதுலருந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ அல்லது ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் கண்டிப்பா மெயின்ஸ்ல கேட்கறதுக்கான நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா எல்லா மெயின்ஸ்லயுமே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ராபபிலிட்டின்னு ஒரு டிஐ வந்து ரொம்ப ஒரு காமனான கொஸ்டின். ஸோ இது வந்து ரேர் அப்படின்னு நெனச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். அடுத்து ரீசனிங்ல எல்லா டாபிக்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். ஒரே நிமிஷம். ஸோ ரொம்ப நாளா இந்த வீடியோல பேச வேணாம். ஸோ கொஞ்சமா பேசிட்டு முடிச்சுருவோம். ஸோ ப்ராபபிலிட்டி எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எல்லா டாபிக்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனாலும் ஒரு 4, 5 நாள் எடுத்து கண்டிப்பா கத்துக்குங்க. ஸோ என்ன பண்ணாதீங்கன்னா, அந்த டாபிக் எடுத்து ஓரமா வச்சுட்டு 1 கொஸ்டின் தானே, 2 கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, அது உங்களுக்கு தான் ட்ராபேக். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லா டாபிக்ஸும் ஆப்டிலயும், ரீசனிங்லயும், இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க இருக்க எக்ஸாம் லெவல் மார்க்க வச்சு எக்ஸாம ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. 2023 நடந்திருக்கும், 22 நடந்திருக்கும். பேப்பர் எப்படி இருக்கு? இந்த லெவல் எப்படி இருக்கு? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதலாமா? வேணாமா? அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். இன்னமும் இருக்கு. 5, 6 நாள் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து இந்த பேப்பர் ஈஸியா? கஷ்டமா? நான் எப்படி போட முடியும்? அதில ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்கன்னா, எல்லா டாபிக்லேருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். அப்ப என்ன முக்கியம்? எல்லா டாபிக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது பேசிக்காவாச்சும் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டா? ஸோ இந்த பாயிண்ட்ட தான் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ யாரெல்லாம் தெரியல எப்படின்னா ரிப்பீட்டர்ஸ்னா கண்டிப்பா 1, 2 டாபிக் தெரியாம இருக்கும். அந்த டாபிக்குமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா பேசிக் லெவலாச்சும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேசிக் லெவல் தெரிஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பா பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. ஆ அடுத்து ஸோ இன்னும் எத்தன நாள் இருக்கு? அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ். நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ஆ என்ன பண்ணணும்னா, மினிமம் இன்னும் ஒரு 40 நாள் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ மினிமம் ஒரு 50 மார்க்ஸ் வந்து எய்ம் பண்ணுங்க. ஏன்னா, இதுக்கப்புறம் எந்த எக்ஸாமும் கிடையாது. கரெக்ட்டா? ஓகே, உடனே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஆர்பி அசிஸ்டன்ட் பிரிலிம்ஸ் வந்து கொஞ்சமா தானே இருக்கு. 5ஓ 10ஓ தானே இருக்கு. நான் ஏங்க இவ்ளோ போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் சேம் அஸ் ஐபிஎஸ் கிளர்க் லெவல். ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ் எடுத்து போடலாம். எஸ்பிஐ கிளர்க் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். இதுவும் போட முடிஞ்சா போடலாம். ஸோ பட் ஐபிஎஸ் கிளர்க் வந்து நல்லா ஆப்ட்டான லெவலா இருக்கும். ஸோ இதில என்ன பண்ணலாம்? இதில என்ன கரண்ட் அஃபேர்ஸா இருக்கு. இதில நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு சேம் லெவல் தானே. ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே சேம் பேட்டர்ன் தானே. அப்ப என்ன பண்ணலாம்? தாராளமா எடுத்து போடலாம். கரெக்ட்டா? ஸோ இவ்ளோ மார்க்ஸ் ஏன்னா ஐபிஎஸ் கிளர்க்ன்னு எடுத்தீங்கன்னா 2023 இருக்கும், 24 இருக்கும், 25 இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்ப எல்லாத்தையும் எடுத்து போடலாம் தானே. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டா அதில இங்கிலீஷ் இருக்கு, ஆப்டி இருக்கு, ரீசனிங் இருக்கு. மார்க் நம்பருக்குலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள நீங்களே ஏமாத்திக்கிறது அவ்வளோதான். என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அந்த ரிலவென்ட்டான லெவல் நெறைய மார்க்ஸ் இருக்கு. நம்பாள் வந்து என்ஐசிஎல் எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுப்போம். இந்த லெவல் எக்ஸாமே இல்ல. நான் 5 மார்க் போட்டேன். அவ்வளோதான் போதும் எக்ஸாம் எழுத போறேன்னு போயிருவான். அதுக்கு ஈக்குவலான லெவல் இருக்குல்ல. ஏன் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எடுத்து போடலாம். ஏன் ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் எடுத்து போடலாம். கரெக்ட் தானே. அதெல்லாம் ஏன் பண்ண மாட்றீங்க? எல்லாத்துக்குமே சோர்ஸ் இருக்கு தானே. அப்ப அதெல்லாம் சும்மா தான் தூங்கிட்டு இருக்கு எக்ஸாம். உங்க கிட்ட இருக்க மார்க் டெஸ்ட் சோர்ஸ்ல சும்மா தான் தூங்கிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, நான் வந்து பேர காட்டுனா மட்டும் தான் போடுவேன். ஆர்பி அசிஸ்டன்ட்னு அங்க போட்டிருந்தா மட்டும் தான் நான் போடுவேன். அப்பதான் வந்து எனக்கு ஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாம் மாரி இருக்கும். யார் சொன்னது? இங்க இருக்க எக்ஸாம் அங்க இருக்காதுன்னு தெரியுது. அப்புறம் ஏன்? அப்புறம் வந்து எல்லா இடத்தையும் சூஸ் பண்ணி போடலாம் தானே. ஓகே. ஸோ 40 நாள்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிரிலிம்ஸ் மார்க் கூட எடுக்காம நீங்க கண்டிப்பா அந்த டேவ கிராஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். 1ன்றது நான் மினிமம் சொல்றேன். உங்களுக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத புரிஞ்சுக்கங்க. ஸோ செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். இப்ப எனக்கு வந்து செக்ஷனல்ல வீக்கா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா செக்ஷனல் பிராக்டிஸ் பண்ணலாம். பட் செக்ஷனல்ல வீக்கா இருக்குன்னா, அதுக்கு ரீசன் என்னப்பா? ஃபர்ஸ்ட்டு எல்லா டாபிக்கும் தெரிஞ்சா, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க?
ஜம்ப் பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தேடுறது, அதுக்கடுத்து டிஐ ஈஸியா இருக்கான்னு பார்ப்பேன். அடுத்து கேஸ்ல ஈஸியா இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இப்படிலாம் பண்ண மாட்டேன் நான். ஸோ எனக்கு எல்லா டாபிக்ஸும் தெரிஞ்சுனா என்ன பண்ணணும், கண்டிப்பா 1ல ஸ்டார்ட் பண்ணி 35ல முடிக்கிற மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள் இன் ரியல் எக்ஸாம். கண்டிப்பா உங்களால இந்த மார்க் டெஸ்ட்ல மேபி கொஞ்சம் மாடரேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், பட் கண்டிப்பா ரியல் எக்ஸாம்ல இந்த லெவல்ல போ முடியும். எப்ப அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லா டாபிக்ஸ்லயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலே ஒழிய, இந்த மாரி போட முடியும். இல்லன்னா கண்டிப்பா போட முடியாது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் என்ன எக்ஸாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 அட்டெம்ப்ட்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபன்னா இருந்தாலும், இது வந்து எல்லாருமே போடக்கூடிய ஒரு அட்டெம்ப்ட்டு. ஸோ நீங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்பீங்க. எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டீங்கன்னா, எல்லாருமே நார்த் இந்தியன் சேனல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 100, 100, 100ன்னு இருக்கும். ஏன்னா 100மே போட்டு கூட சில பேர் வந்து கிளியர் பண்ணாமலாம் போவாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல அக்யூரசி மிஸ் ஆகுறது. ஸோ அதெல்லாம் நடக்கும். ஸோ பண்ற ஒரு மிஸ்டேக்கையும் இப்போ இங்கிலீஷ்ல வந்து எனக்கு ஸ்பாட் எரர்ல 2, 3 தப்பு ஈஸியா ஆகுது அப்படின்னா, அத உட்காந்து கத்துக்கணும். ஆர்சி நான் கரெக்ட்டா போடுறேன், க்ளோஸ் கரெக்ட்டா போடுறேன். அப்புறம் ஸ்பாட் எரர் தப்பா போடுறேன்னா என்ன பண்ணணும்? அந்த மிஸ்டேக்க ரெக்டிஃபை பண்ணணும். இது கன்டின்யூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸாம் லாஸ்ட் மார்க்ல என்ன பண்ணுவோம்னா, ரியல் எக்ஸாம்லயும் 30 கேள்வி போட்டு வருவோம். 5 ஸ்பாட் எரர் கேட்டிருக்காங்கன்னா 3 தப்புனா என்னாச்சு? அதே 3.25 மார்க் போயிடுச்சு. இது இல்லாம ஆப்டில 1 மார்க், ரீசனிங்ல 1 மார்க் போச்சுன்னா, நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம். 100 அட்டெம்ப்ட் போட்டிருக்கோம். பட் ஸ்டில் நம்மளால என்ன பண்ண முடியாம போகும்? கிளியர் பண்ண முடியாம போகும். ஸோ 100 அட்டெம்ப்ட்ஸ் வந்து டார்கெட்டு. மார்க்ஸ் எக்ஸ்பெக்டட் வந்து 95+. எடுத்தவொடனே நான் நாளைக்கு மார்க் போடுறேன், 95 மார்க் வரல, அப்போ நான் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டுலாம் இது பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் பழகுங்க. நான் இந்த சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எல்லா டாபிக்கும் தெரியணும். எல்லா டாபிக்கும் தெரியணும். இந்த பாயிண்ட்ட மட்டும் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பார்ஷியாலிட்டி. அதாவது இந்த டாபிக் எனக்கு புடிச்ச டாபிக், இந்த டாபிக் எனக்கு தெரிஞ்ச டாபிக், இந்த டாபிக் நான் நல்லா பிராக்டிஸ் பண்ண டாபிக் அப்படின்னு என்னைக்கு போறோமோ, அன்னைக்கு என்ன ஆகும்னா, நமக்கு தெரியாது, கொஞ்சமா தெரிஞ்ச டாபிக்கு, கொஞ்சம் சம்டைம்ஸ் ஸ்டக்கான டாபிக் அப்படின்ற டாபிக்லாம் ரொம்ப எதிரி மாரி தெரியும். என்ன பண்ணுவோம்னா, அத கண்டுக்க கூட மாட்டோம். அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் போடாம உங்களால 100 அட்டெம்ப்ட்ஸ் போட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா முடியாது. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பார்ஷியாலிட்டி. ஸோ ஒரு டாபிக்க பார்த்து ஜட்ஜ் பண்றது வந்து கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். எப்படி நீங்க வந்து ஒரு கொஸ்டின படிக்காம இது ப்ராபபிலிட்டி நான் ஸ்கிப் பண்றேன்னு பண்றீங்களோ, அப்போ உங்களுக்கு அந்த டாபிக் தெரியலன்னு தான் அர்த்தம். நீங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா, அது கஷ்டம்னு சொல்லக்கூடாது. அது எனக்கு தெரியலன்னு சொல்லணும். அதுதான் உண்மை. பட் நீங்க கஷ்டம்னு சொல்றது வந்து நீங்க கத்துக்காம அது வந்து கஷ்டம்னு சொல்றதெல்லாம் எந்த ஒரு ஆங்கிள்லயும் லாஜிக் கிடையவே கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஆ அடுத்து வந்து ரியல் எக்ஸாம்ல வந்து நம்மளோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிலயும், ரீசனிங்லயும் வித்தவுட் காம்ப்ரமைஸ் 70 அட்டெம்ப்ட்ஸ் வந்து கண்டிப்பா போட்டிருக்கணும். அதில மினிமம் மார்க் 68+ வாங்கியிருக்கணும். என்னப்பா சொல்ற? அப்படின்னா, ஒரு அட்டெம்ப்ட் மேபி மேக்ஸிமம் 1 வந்து மிஸ்டேக் ஆகலாம். அதுக்கு மேல அதுக்கு இடமே கிடையாது. இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்றேன் கவனிங்க. ரீசனிங்ல வந்து இப்ப ரீசென்ட்டா இல்ல, கொஞ்சம் ஈஸியான கிளரிக்கல் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் கேட்பாங்க. அதில தான் நம்மால் என்ன பண்ணுவோம்னா, செம்மையா மாட்டுவான். அதுக்கு தான் வந்து என்ன பண்றது? இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். பட் செம்மையா மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அவன் இந்த டாபிக்கே உள்ள எடுப்பான். எப்படின்னா, இங்க ஒரு ஆல்ஃபபெட் இருக்கு. இப்போ இங்க ஏன்னு இருக்கு வச்சுப்போம். இங்க சி இருக்குன்னு வச்சுப்போம். அவன் என்ன சொல்லியிருப்பான், இங்கேருந்து 3 ஃப்ரம் ரைட் எண்டு, 2nd ஃப்ரம் லெஃப்ட் எண்ட் அப்படின்னு பார்த்துட்டு, இது 2த்துக்கும் ஆஸ் மெனி இன் ஆல்ஃபபெட்டிக் சீரியஸ்ன்னு கேட்டிருப்பான். ஏக்கும் சிக்கும் ஆல்ஃபபெட்டிக் சீரியஸ்ல நடுவுல எத்தன இருக்கு? 1 தான் இருக்கு. நம்பால இங்க இருக்க லெட்டர்ஸ்லாம் கூட்டி பி இருக்கும், இங்க எக்ஸ் இருக்கும், இங்க இசட் இருக்கும், இங்க என் இருக்கும். கூட்டி 4ன்னு போடுவான். அவன் கேட்ட கேள்வி என்ன? அங்க ஆப்ஷன் இருக்கும் தானே. 1, 2, 3, 4 நானுன்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? 4ன்னு போடுவான். கேட்ட கேள்வி என்ன? ஏக்கும் சிக்கும் ஆல்ஃபபெட்டிக் சீரியஸ் படி எத்தன லெட்டர்ஸ் இருக்கு? அப்படின்றது கேள்வி. இதையும் மார்க் பண்ணியாச்சா? அப்படிதான் கேட்டாங்க. நீங்க ஃபாஸ்ட்டா படிக்கிறீங்க. இந்த மாரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் 35 போட்டேன். எனக்கு ஏன் 35 மார்க் வரல? நார்மலைசேஷன் பண்ணிட்டாங்க. நம்மால் தப்பு பண்ணதே ஒத்துக்க மாட்டான். நார்மலைசேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னுவான். ஸோ அது வந்து புரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்மலைசேஷன ப்ளேம் பண்ணலாம். ஒரு அளவுக்கு தான். சும்மா வந்து நீங்க தப்பா போட்ட மிஸ்டேக்ஸ்லாம் வந்து எல்லா பழியுமே தூக்கி நார்மலைசேஷன் மேல போடாதீங்க. அது உங்கள நீங்களே ஏமாத்திக்கிற மாரி அவ்வளோதான். ஆ அடுத்து வந்து நான் ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன். இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா, ஸ்பெசிஃபிக்கா எங்க எல்லாருமே லேக் ஆகும் அப்படின்றது இல்ல. எங்க எல்லாருக்கும் மிஸ்டேக் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேரா ஜம்பிள்ல நடக்கும். ஏன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, 25 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா வச்சுருவான். நம்ப கை என்ன பண்ணும்னா, அடுத்து ஒரு 5 பேரா ஜம்பிள் கேட்டுருவான். என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இத போட்டாகணுன்ற கட்டாயத்துல நம்ம இருப்போம். ஏன்னா டைம் இருக்கும் இங்கிலீஷ். ஈஸியா தானே இருக்கும். அப்ப இத போட்டாகணுன்ற கட்டாயத்துல என்ன பண்ணுவோம், 5மே போடுவோம். வாட் இன் கேஸ் நம்மளோட கெட்ட நாளா இருந்து 5மே தப்பாச்சுன்னா, அங்க என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா, இது நெறைய டைம் வந்து நம்ம பிலிம்ஸ் லெவல் தானே, பேரா ஜம்பிள் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சு, லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சா மீதிலாம் மொக்க அப்படின்னு நெனைக்கிறப்ப தான், ஏன்னா இது ஒரு பிலிம்ஸ் லெவல்ன்றதுனால தான் மிஸ்டேக்ஸும் ரொம்ப ஈஸியா நடக்கும். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா, ஒரு சென்டென்ஸ் ஈஸியான சென்டென்ஸ் 5 சென்டென்ஸ் இருக்குன்னா, 5த்துல எந்த ஆங்கிள் அரேஞ்ச் பண்ணாலுமே சம்டைம்ஸ் மீனிங் கன்வே ஆகும். அதனால நம்ம போட்டது எல்லாமே கரெக்ட் அப்படின்றதெல்லாம் லாஜிக் கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் நான் நெனச்சிருக்கேன்.
எப்படின்னா, எந்த ஆர்டர்ல மாத்தி போட்டாலுமே சூப்பரா இருக்கும் சென்டென்ஸ் படிக்கிறதுக்கு. அப்ப அது கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் ட்விஸ்ட்ட லாஸ்ட்டா குடுப்பாங்க. இப்போ டிபி ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோ. நான் போட்ட ஆன்சர் எனக்கு ஞாபகம் இருக்கு. டிபிசிஏ இஎஃப்ன்னு போட்டேன். இது எத்தினி தப்புன்னு எனக்கே தெரியல. ஆனா வந்து ஸோ இப்படிலாம் நடக்கும். இப்போ நான் ஏதேதோ மாத்தி போட்டிருக்கேன். பட் நமக்கு என்ன ஆகும்னா, சூப்பரா சென்டென்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணல நெறைய. ஸோ இத வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த டாபிக்ஸ் நெறைய எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நெறைய பிலிம்ஸ் லெவல் பேரலஜம்பிள்ஸ் வந்து எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆ அடுத்து வந்து ஆ ஸ்பாட் எரர். ஸ்பாட் எரர் வந்து கண்டிப்பா முக்கியம். ரொம்ப பேசிக்கான சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமென்ட், சிங்குலர் ப்ளூரல், அடுத்து பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், அடுத்து இந்த ஈச், எவ்ரி அந்த மாரி ரொம்ப பேசிக்கான இதெல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் வந்து இந்த லைட்டா மிஸ்பெல்ட் வேர்டு, அப்புறம் V3 ஃபார்மு இதெல்லாம் வந்து பேசிக்கா எரர். ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிறப்போ என்னென்ன எரர்லாம் கேட்பாங்களோ, அந்த மாரி எரர் தான் கேட்டுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, டைரக்ட்டா ஹை லெவலுக்கு போயிறக்கூடாது. ஹை லெவலுக்கு போனீங்கன்னா, கீழ இருக்க லெவல யோசிக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா பிராக்டிஸ் பண்ணுங்க கொஸ்டின்ஸ. பிலிம்ஸ் லெவல் தானே, எந்த லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது தெரியும். ஸோ அந்த லெவல்ல எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா? அடுத்து க்ளோஸ் டெஸ்ட்டும் நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா, அதான் சொல்றேன்ல, ஒரு மெயின்ஸ் லெவல்ல கூட நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். நான் போட்டது கரெக்ட்டான்னு சொல்லிட்டு. பிலிம்ஸ் லெவல்ல தான் நெறைய மிஸ்டேக் நடக்கும். நமக்கே தெரியாம. ஏன்னா எல்லா ஆன்ஸருமே ஈஸியா தெரியும். நம்ம ஒரு ஆன்ஸர லாக் பண்ணிருவோம். அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பாயிரும். ஸோ நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன்ல, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து மினிமம் 40-50 மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுங்க. செக்ஷனல் வந்து உங்களோட லிமிட். அதாவது இது வந்து நான் சொல்ல விரும்பல. நீங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து உங்களோட சாய்ஸ். இதோட நெறைய கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஸோ இங்கிலீஷ்ல வந்து இது. ஆப்டி ரீசனிங்ல ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்ல விரும்பல நானு. என்ன பண்ணணும்னா, எல்லா டாபிக்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஆப்டி ரீசனிங்ல எல்லா டாபிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். பசில் சீட்டிங்ல எல்லா பேட்டர்ன்ஸும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து ஃப்ளாட் ஃப்ளோர் தெரியாது. நான் பேசிக்கா கேட்டா கூட போட மாட்டேன். சீனுக்குலாம் அங்க இடமே கிடையாது. கேட்டானா போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக்ஸ் தெரியாதோ, அதெல்லாம் ஒரு 4, 5 நாள் கூட எடுத்து டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து கூட என்ன இருக்கும்? மார்ச் 5ஆம் தேதி, 6ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த மாசத்துல ஒரு 25 நாள், அடுத்த மாசத்துல ஒரு 10 நாள், 35 நாள். 35 இன்ட்டு 1 1/2 2 நாளைக்கு 3 மார்க் போட்டாலுமே என்ன கதை? 40, 50 மார்க் போட்டுறலாம். இதெல்லாம் வந்து போடாம நான் வந்து எக்ஸாம் எழுதுவேன். எனக்கு பிலிம்ஸ் அசால்ட்டு நான் போடுவேன் அப்படின்னு போனீங்கன்னா, அங்க மாஸா நடக்கும். அத வந்து பார்த்துக்கங்க. அந்த கான்சிக்வென்ஸ நீங்க தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட்டு மெமரி பேஸ் பேப்பர் வந்து எடுத்து எல்லாத்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, 2023 ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ரீசனிங் பேப்பர். ரீசனிங் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இன்னும் போடல. ஆப்டி மெமரி பேஸ் பேப்பர், மெயின்ஸு, பிலிம்ஸு என்ன லெவல்ல கேட்டிருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டாபிக் அதுக்கப்புறமும் என்ன டிசைட் பண்ணக்கூடாதுன்னா, இந்த டாபிக் கேட்கலாம், போன வருஷம் கேட்கல, இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற கதெல்லாம் கிடையாது. எல்லா டாப்பிக்கும் தெரியணும். ஃபர்ஸ்ட்டு இத வந்துட்டு புரிஞ்சுக்கங்க. அடுத்து ஆ ஓகே. அடுத்து மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுறோம். 95க்கு மேல எடுத்தா கண்டிப்பா பாஸ். அவ்வளோதான். ஸோ 53 வேக்கன்சி இருக்கு. நம்மாள் என்ன பண்ணுவோம்னா, உடனே யோசிப்பான். 9 வேக்கன்சிக்கு 94 53 வேக்கன்சி 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 90 கீழ வராதா? வரலனாலும் வந்தானாலும் நீ ஏன் தம்பி 95க்கு மேல டார்கெட் வைக்க மாட்ற? 95க்கு மேல போட்டா அவன் என்ன கட் ஆஃப் வச்சாலும் நம்ம பாஸ் தானே. அது ஏன் புரிய மாட்டுது? நான் வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு நின்னீங்கன்னா, அவன் தலைகீழா குதிச்சுட்டு போயிருவான். அவ்வளோதான். அடுத்து மெயின்ஸ்க்கு. ஸோ மெயின்ஸ்ல வந்து என்ன டாபிக்ஸ் இருக்கு? இங்கிலீஷு, ஆப்டி, ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது சேம் ஆஸ் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ். பட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, ஸோ இங்க கம்ப்யூட்டருக்கு வந்து 1 மார்க். இது ஒரு அட்வான்டேஜ். பட் இன்னொரு ஆங்கிள்ல கொஞ்சம் லைட்டா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஆப்ட் ரீசனிங் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே, அதுல வந்து 100 மார்க். இதுல வந்து 80 மார்க். என்னன்னா 1.25 கிடையாது. அப்போ என்ன பண்ண தலைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல நான் போன டைம் ஏமாத்திட்டு ஆப்ட் ரீசனிங் வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த தப்ப பண்ணக்கூடாது. ஒழுங்கா உட்காந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு நெறைய சோர்ஸ் வந்து நம்ம தேடிட்டே இருப்போம். கரெக்ட்டா? பட் ரியாலிட்டி என்னன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு ஒரு சோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு, நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். அத வந்துட்டு கொஞ்சமாச்சு ரிலேட் பண்ணி படிக்கணும் ரியல் லைஃப்ல. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனா நம்மால ஆன்சர் போடுறான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா, இந்த வேர்டும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், ஒரு புக்க படிச்சுட்டு இந்த புக்லேருந்து மட்டும் தான் கேள்வி கேட்கணுன்றது வந்து இது ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா, இந்த புக் வந்து வேஸ்ட்டு. நான் இத எவ்வளோ படிச்சேன், நெறைய டைம் படிச்சேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எத்தன டைம் படிச்சாலுமே என்ன பண்ணணும், ஜஸ்ட் மனப்பாடம் தான் பண்ணணும். அது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சு படிக்கல. அப்பதான் என்ன பண்ண முடியும், கொஞ்சமாச்சும் ரிலேட் பண்ணி எக்ஸாம்ல யோசிக்க முடியும். ஸோ கொஞ்சமாச்சும் புரிஞ்சு படிங்க. ஸோ நெறைய டைம் இருக்கு மெயின்ஸ்க்கு. ஸோ அது வந்து ஒழுங்கா படிங்க. ஸோ ஆப்டி ரீசனிங்ல வந்து இப்போ இந்த லாஜிக்க நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, இது என்ன ஆயிரும்னா மொக்கையாயிரும். ஏன்னா ஆப்ட் ரீசனிங் எல்லா டாபிக்ஸும் தெரியும்.
இன்னொரு விஷயம், கேஸ்லெட்ட எந்த ஒரு ரீசனுக்காகவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ, இப்ப என்ன கேஸ்லெட் ப்ரிலிம்ஸ்லயுமே சரி, நீங்க ஒரு கிளரிக்கல் மெயின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னாலே என்ன பண்ணக்கூடாது, கேஸ்லெட்ட எடுத்து ஓரமா வைக்கக்கூடாது. ஸோ, கேஸ்லெட் எடுத்து ஓரமா வச்சீங்கன்னா என்ன கதையாயிடும்னா, எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா, போடக்கூடிய சிச்சுவேஷன் அதாவது போட்டே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில நிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்க. அப்ப மாட்டிப்பீங்க. ஸோ, அது ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஆ அடுத்து வந்து கொஞ்சமாச்சும் புரிஞ்சு படிங்க. ஸோ, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு வந்து பேங்கிங் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. ஸோ, தமிழ்ல தான் எடுப்பாரு அவரு. அவரு ஆர்ஆர்பிபிஓ ஒர்க் பண்றாரு. அவரு சேனல்ல வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பாரு. அதில என்ன பண்ணியிருப்பாருன்னா, பேசிக்கா திங்ஸ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, எல்லா டாபிக்ஸுமே அது ஒரு பிளேலிஸ்ட் மாரி போட்டிருப்பாரு. ஸோ, அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு ஐடியா தெரிஞ்சுக்கணும். எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே. லாஸ்ட் இயர்ல இன்சூரன்ஸ் நடந்துச்சு. ஆர்ஆர்பி கிளர்க் நடந்துச்சு. ஆர்ஆர்பி பிஓ நடந்துச்சு. எத்தன பேருக்கு எல்லா எக்ஸாம்ல கேட்ட கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எந்த லாஜிக்ல எந்த மாரி டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கேட்டாங்கன்னு தெரியும்? தெரியாது. ஏன்னா, நான் என்ன லாஜிக்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெமரி பேஸ் பேப்பர் பார்க்க மாட்டேன். நான் அந்த எக்ஸாம் எழுதல. நான் வந்து அரியந்த் புக் மட்டும் தான் படிப்பேன். மார்க் டெஸ்ட்ல வரத மட்டும் தான் படிப்பேன். அப்படின்னா, அப்ப வந்து தெரியாது தானே? ஸோ, அத வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ, திரும்ப வந்து பண்ண மிஸ்டேக்க பண்ணாதீங்க. எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்னா 2023, 24லாம் கிடையாது. 25ல நடந்த எத்தனை எக்ஸாம்ல எடுத்து என்ன கேள்வி கேட்டுருக்கான்னு பார்த்தாலே புரிஞ்சிரும் பாதி கத. சரியா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. நீங்களா வந்து புரிஞ்சுங்க. இந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு தெரியவே இல்ல. அவன் எங்கேருந்தோ கேட்கறான் அப்படின்னா, என்ன டாபிக்னு தெரியணும். ஸோ, அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டா ஒரு கூகுள்ல ஏதோ ஒரு வார்த்தை வரும். அத வச்சு என்ன லீட் புடிச்சு படிக்கலாம் அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். எல்லாமே வந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது மேபி உங்களுக்கு அந்த சோர்ஸ் வந்து கிடைக்காம போகலாம் சம்டைம்ஸ். இருக்கும். பட் நம்ப தேடுற ஆங்கிள்ல அது இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களால வந்து அந்த சோர்ஸ ஃபைண்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த கொஸ்டினையும் உங்களால வந்து ஆன்ஸர் பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு பிலிம்ஸ் வரைக்கும் பிலிம்ஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிலிம்ஸ்க்கு அப்புறம் ரெகுலரா உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு மெயின்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மெயின்ஸ் எடுத்துட்டு அத ரிவ்யூ ஒழுங்கா பார்த்துட்டு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ எப்படின்னா, அட்வான்ஸ் டெக்னாலஜி இன் இப்போ 365 மைக்ரோசாஃப்ட் அது படிக்கலாம். அவுட்லுக்கு, ஸ்கைப்பு, ஆ வேற என்னென்னமோ இருக்கு. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. ஸோ, இந்த மாரிலாம் வந்து டாபிக்ஸ் வந்து கேட்கறாங்க. ஷார்ட்கட்ஸ்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சிடுறீங்க. பட் இதெல்லாம் வந்து கேட்கறப்ப என்ன ஆயிடுதுன்னா, நம்ம லாக் ஆயிடுறோம். ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது? இப்போ புரியுதா? உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர பார்த்தோனே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க ஷிஃப்ட் ஆகிக்கணும். அத வந்து பண்ண மாட்றீங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சொல்லட்டுனா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. அரியந்த் புக் படிங்க. இருக்கா கைட்லி வச்சிருக்கீங்களா? பிராக்டிஸ் மார்க் வச்சிருக்கீங்களா? ஹாலிவுட் வச்சிருக்கீங்களா? பழைய மார்க்லாம் சும்மா இருக்கா? இல்ல பழைய மார்க்லாம் போட்டீங்களா? ஓப்பன் பண்ணி கம்ப்யூட்டர் கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. நீங்க தப்பா போட்டிருப்பீங்களா? அந்த கேள்விலாம் ஏன் தப்பா போட்டீங்கன்னு பாருங்க. அதெல்லாம் ஏன் தெர்லன்னு பாருங்க. சும்மா வந்து ரேண்டமா வந்து கூகுள்ல சர்ச் பண்றதுக்கு ஒரு மார்க் டெஸ்ட்ல குடுத்துருக்க கம்ப்யூட்டர் சோர்ஸ நம்ம யூஸ் பண்றது எவ்வளோ பெட்டரான விஷயம். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நெறைய ஆங்கிள்ல யூஸ் பண்ண மாட்டோம். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஸோ, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு வந்து சொல்லிட்டேன். ஆப்டி ரீசனிங்க்கு வந்து ஃபுல்லா பிராக்டிஸ் தான். ஸோ, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணீங்களோ, அந்த மாரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லா டாபிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான். ஸோ, இதில வந்து எந்த ஒரு கருணையும் கிடையாது. அது வந்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஆகுறோம் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. என்னடா அவன் பிலிம்ஸுக்கும் எல்லா டாபிக்ன்றான், மெயின்ஸ்க்கும் எல்லா டாபிக்ன்றான் அப்படின்னு நினச்சீங்கன்னா, திஸ் இஸ் கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் அண்ட் நாட் பிஓ மெயின்ஸ் லெவல். ஆக்சுவலா பிஓ மெயின்ஸுக்குமே வந்து செலக்டிவா படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு எக்ஸாமுக்கும் செலக்டிவா படிக்கக்கூடாது. அத பத்தி நான் பேசுறேன் லாஸ்ட்டா. அது நான் ஒரு பேசலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து என்னன்னா, இப்ப இல்ல. 2023 நடந்த எக்ஸாம்லயே தலைவன் ஸ்டாட்டிக் நெறைய கேட்டிருக்கான். சும்மா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேன். 2023 நடந்த எக்ஸாம்லயே பாதி ஸ்டாட்டிக். அப்ப இப்ப மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பயும் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்? உட்காந்து அஃபேர்ஸ் கிளவுட்லயோ அல்லது ஸ்மார்ட் கிட்டாலயோ இருக்க ஸ்டாட்டிக் ஜிகேவ படிக்கலாம். அத தாண்டி கைட்லில ஒரு அப்டேட்டட் ஸ்டாட்டிக் ஜிகே பிடிஎஃப் இருக்கு. கரெக்ட்டா? அந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க வச்சிருப்பாங்க. அப்டேட்டட் ஸ்டாட்டிக் ஜிகே பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி படிக்கலாம். அதில ஒரு 100 பேஜுக்கு மேல இருக்கு. அத படிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? நெறைய நேஷனல் பார்க் எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து இண்டோலோகஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அது வந்து ஆக்சுவலா எஸ்எஸ்சி சேனலு. இத வந்து நான் ஃபுல்லா படிக்கிறது வந்து கஷ்டம் தான். ஏன்னா, அவங்க போற ஆங்கிள் வந்து வேற, நம்ம போற ஆங்கிள் வந்து வேற. ஸோ, அத வந்து ஃபுல்லா கவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் வந்து இஃப் இட் சீம்ஸ் சம்திங் இன்ட்ரஸ்டிங் ஸோ ப்ளீஸ் வாட்ச். எக்ஸாம்பிள்க்கு என்னன்னா, இப்ப ஆபிச்சுவரிஸ் வந்து அவன் கம்பைல் பண்ணி போட்டுருக்கான்னா என்ன பண்ணலாம்? தாராளமா பார்க்கலாம். கரெக்ட்டு தானே? நம்ம ஆபிச்சுவரிஸ் தேடி தேடி படிக்கலாம். புக்ஸ் போட்டுருக்காங்களா? தாராளமா பார்க்கலாம். கரெக்ட்டு தானே? அப்படி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும், நீங்க எங்கேருந்து படிக்கலாம்னா, எந்த சோர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஜான் 1லேருந்து அட்லீஸ்ட் மே எண்ட் வரைக்கும் படிச்சீங்கன்னா, இட் வில் பி யூஸ்ஃபுல். இந்த 5 மந்த்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது வந்து தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப நெறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா, ரொம்ப ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா படிக்கிறீங்க. அது வந்து கரெக்ட்டான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தப்பு.
ஏன்னா, இப்போ ஒரு பேங்க்கும், ஒரு என்பிஎஃப்சியும் கொலாப் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். நம்பால வந்து அந்த ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்டினோட லிமிட் எவ்வளோ? அந்த கார்டு பேர் எவ்வளோ? என்னென்னதோ படிச்சு வச்சிருந்தா என்ன ஆகும்னா, அவன் எக்ஸாம்ல கேட்க மாட்டான். அவன் இதையே கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? நம்ம மனசு ஒத்துக்காது. ஸோ அதுக்காக படிக்கிறோம். அது கரெக்ட் தானே? அப்ப ஏன் இதெல்லாம் இதுவே கேட்க மாட்டாங்கன்னு தெரியுது நமக்கு சம்டைம்ஸ் தெரியுது. இத்தன எக்ஸாம் எழுதுனதுக்கு தெரியும். ஆனாலுமே இப்ப படிக்கிறோம் அப்படின்னா, திரும்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்? படிப்போம். ஏன்? அந்த டேவ நான் படிச்சேன். இம்பார்ட்டன்ட்னால இன்டர்நேஷனல் நியூஸ், நேஷனல் நியூஸ்லாம் படிச்சேன். என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு படிச்சேன். இப்போ ஸ்டாட்டிக் தான் நெறைய ஃபோக்கஸ் பண்றான். ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ஜிஐ டேக் எங்க இருக்கு? நேஷனல் பார்க் எங்க இருக்கு? இந்த பிரிட்ஜ் எங்க இருக்கு? இந்த ரிவர் எங்க இருக்கு? இந்த மவுண்டைன் எங்க இருக்கு? இந்த வால்கனோ எங்க இருக்கு? எல்லாமே என்னது ஸ்டாட்டிக். ஒரு விஷயம் மாறாத ஒரு விஷயம். இப்போ புதுசா வால்கனோ வெடிச்சுச்சுன்னா ஆல்ரெடி இருந்த வால்கனோ தான் அது. இன்னைக்கு புதுசா வரல வால்கனோ. அது ஸ்டாட்டிக். நம்ம எஸ்எஸ்சி படிக்கல, யுபிஎஸ்சி படிக்கல. ஆமா, புரியுது எனக்கு. ஆனாலுமே இது நியூஸ்ல வருதுன்னா, நம்ம என்ன பண்ணியாகணும்? அத தேடி தான் படிச்சாகணும். அவன் கேள்வி கேட்குறான். ஆர்டிஐ வச்சுலாம் கொஸ்டின் கேட்டான். ஆர்டிஐனா என்னன்னே நெறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். ஆனா, அவன் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்ற லெவலுக்கு கேட்குறான். அது என்னது? பக்கா ஸ்டாட்டிக். பக்கா எஸ்எஸ்சி லெவல் கொஸ்டின். அப்ப என்ன பண்ண முடியாது? நம்ம அவன வந்து இத கேட்காத, இத கேளு அப்டின்லாம் சொல்ல முடியாது. கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு ஐடியா வந்து இதுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஐடியா உங்களுக்கு தான் தெரியும். லாஸ்ட் 6, 7 எக்ஸாம் நடந்துச்சா? எடுத்து வைங்க. இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க. இன்சூரன்ஸ் எக்ஸாமா? இன்சூரன்ஸ் அவர்னஸ தூக்கி ஓரமா போடுங்க. மீதிலாம் என்னென்ன கேட்டிருக்காங்க? ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்களா? எந்த மாரி அவார்ட்ஸ் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்காங்களா? அடுத்து எலக்ஷன் ரிலேட்டடா கொஸ்டின் வந்து இப்போ சும்மா சும்மா கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறாங்க? அடுத்து இந்தியன் பாலிடிக்ஸ்ல பேசிக்கா கேட்குறாங்க. ஸோ பிரசிடென்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவ யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? இதெல்லாம் கேட்குறப்போ, இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஸோ லோக்சபா, ராஜ்யசபால எத்தன பேர் இருப்பாங்க? அதில எஸ்சி, எஸ்டிக்கு எத்தன கேட்டகரி? எத்தன வேக்கன்சி அலாட் பண்றாங்க? எவ்வளோ பெர்சன்டேஜ் அலாட் பண்றாங்க? எத்தன யூனியன் டெரிட்டரில வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இல்ல? ஏன் இந்த வார்த்தைலாம் சொல்றாங்க? நீங்க படிக்கிறப்பயே நெறைய ஸ்கீம்ஸ்ல பார்த்துருப்பீங்க. யுஎன் வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளின்னு மென்ஷன் பண்றான். அப்ப அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தானே! அப்ப அவன் ஏன் இத கேட்க மாட்டான்? கேட்பான். கரெக்ட்டா? அப்ப நீங்களா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஜியோகிராஃபியும், இந்தியன் பாலிடிக்ஸும் கொஞ்சமாச்சும் ஒரு அவுட்லைனாச்சும் தெரிஞ்சுக்கங்க. எந்த மலை எங்க இருக்கு? எந்த பாலிடிக்ஸ், எந்த பொலிட்டீஷியன், எந்த இது அப்டின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுங்க. சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பவர் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, ஆர்டிக்கல் லெவல்ல உள்ள சொல்ல. ஆர்டிக்கல் 1 என்ன, 2 என்ன அப்டின்ற கதைக்கெல்லாம் சொல்லல. பேசிக்கா தெரியணும்ல. ஃபர்ஸ்ட்டு இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காருன்னா, அவரோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன? ஒரு எம்பி இருக்காருன்னா, அவரோட ஏஜ் லிமிட் எவ்வளோ வரைக்கும் என்டர் ஆகலாம்? மினிமம் எவ்வளோ இருக்கலாம்? இதெல்லாம் என்னது? நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். ஆனா இப்ப தெரியாது. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பாருங்க. என்ன மாரி கேள்விலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆர்பிஐ எக்ஸாம்னால ஆர்பிஐ நியூஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. அவன் கேட்காம கூட விட்டு போயிருவான். ஓகே. ஸோ எதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வர ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் மட்டும் கொஞ்சம் தனியா நோட் பண்ணி வைங்க. ஐ மீன் ஜான்லேருந்து வர சர்க்குலர்ஸ் மட்டும். ஸோ மேபி கேட்கலாம். ஓகே. ஓகே. ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் வந்து செக்ஷனல் வந்து நெறைய எடுங்க. ஸோ நெறைய செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுத்து நெறைய மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. மெயின்ஸுக்கு டெய்லி ஒரு ஃபுல் மார்க் எடுங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தான் சொன்னேன். அது எத்தன பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. பட் நெறைய பேர் ஃபாலோ பண்ணி அது எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா, இது ஒண்ணு இருக்கு. இத நம்ம யூஸ் பண்ணணும். இத எடுக்கணும் அப்டின்ற எண்ணமே நெறைய பேருக்கு வரமாட்டேது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுங்க. அத ஃபர்ஸ்ட்டு மாத்திக்க. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஆப்டிலயும், ரீசனிங்லயும் மெயின்ஸ்ல நெறைய மார்க் எடுக்கணும்னு நெனைங்க. அப்ப அதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னா, எல்லா டாபிக்ஸும் தெரிணும். திரும்ப நான் அந்த பாயிண்ட்க்கு வரேன்னு யோசிக்காதீங்க. அதான் உண்ம. எல்லா டாபிக்ஸும் தெரிணும். நெறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? 80 மார்க்குக்கு ஒரு 70 பிளஸ் எடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஜோக்கா இருந்தாலும் 2023 மெயின்ஸு ஆப்டி பேப்பர் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க. எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஆ ரொம்ப ஈஸியான கொஸ்டினா கேட்டப்ப நெறைய கட் ஆஃப் வந்து அதிகமா போயிடும். அது வந்து நடந்துச்சு. நான் அத பத்தி இப்ப பேசுறேன். ஸோ அது வந்து புரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்து அட்லீஸ்ட் ஒரு 90% ஆஃப் மார்க்காச்சும் எடுக்கணும். ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும். அதான் 70 பிளஸ் சொன்னேன். அடுத்து இங்கிலீஷ்ல வந்து இப்ப இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் ஹானர்ஸ் இருக்கா? மினிமம் டார்கெட் 50% ஆஃப் சப்ஜெக்ட். அதாவது ஒரு சப்ஜெக்ட் மார்க்கோட 50%. இதுல 20, இதுல 20, இதுல 20. இதுல 20லாம் கொஞ்சம் ஜோக் மாரி தான் தெரியும். ஆனா இதுல 20 இந்த 20 இங்க பேலன்ஸ் பண்ணலாம். இந்த 20 இங்க பேலன்ஸ் பண்ணலாம். அப்ப 60 ஆச்சா? 70, 60, 130. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 118 மார்க். இப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணினாலே பாதி கதை முடிஞ்சிச்சு. ஆனா இங்க ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அட்லீஸ்ட் இங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும்னா, ஏதாவது ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணணும். நான் வந்து இங்க ஸ்ட்ரெஸ் வந்து குறைச்சுப்பேன். ஆனா இன்னொரு சப்ஜெக்ட்க்கு ஸ்ட்ரெஸ் குடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆச்சுன்னா, அப்ப என்ன பண்ணணும்னா, எல்லாத்துலயும் ஈக்குவலா ஸ்கோர் பண்ணணும். 5 சப்ஜெக்ட் இருக்கா? 25, 125. எல்லா சப்ஜெக்ட்லயும் 25 மார்க் எடுக்கணும். ஆனா எல்லா சப்ஜெக்ட்லயும் 25 மார்க் எடுக்கிறது கஷ்டம் தானே! இதுல எடுக்கலாம், இதுல எடுக்கலாம், இது 2த்துலயும் எடுக்கலாம். பட் இதுல 25ன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். அப்ப என்ன பண்ணணும்? இதனோட வெயிட்டேஜ இன்னொரு சப்ஜெக்ட்க்கு குடுக்கணும். அததான் என்ன சொல்றேன்? ஆப்டிலயும், ரீசனிங்லயும் அத பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் இங்கிலீஷ் கண்டிப்பா இங்கிலீஷ்ல உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்த நீங்க காட்டலாம். 20 மார்க்ன்னு சொன்னத 35 கூட எடுப்பீங்க சில பேர். எடுப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 15 மார்க் கண்ணுக்கு தெரியாம பேலன்ஸ் ஆயிட்டு போகுது. ஸோ அத வந்து ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ
கண்டிப்பா வந்து நெறைய மார்க்ஸ் எடுக்கணும்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ கொஞ்சமா வந்து இத பத்தி நான் பேசுறேன். லாஸ்ட்டா பேசுறேன். அப்ப தெரியும். அடுத்து பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி என்னலாம் லேர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி பிரிலிம்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா, அப்பதான் மெயின்ஸ்ல போணுன்ற ஒரு நம்பிக்கையாச்சும் வரும். அடுத்து வந்து ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க ஏதாச்சும் புதுசா பார்க்குறீங்க வீடியோல அப்டின்னா, தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அதுக்கடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா, அன்னைக்கு என்னைக்கோ என்னைக்கோ பார்த்தேன் அப்டின்ற மாரி தான் ஞாபகம் இருக்கும். ஆனா, என்ன பார்த்தேன் ஞாபகம் இருக்காது. ஓகேவா? ஸோ ஒழுங்கா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஸோ இப்டி பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா 130 மேலலாம் எடுக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம். ஸோ கன்சிஸ்டென்சியா படிங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஆர்பி அசிஸ்டன்ட்டோட ஸ்ட்ராட்டஜி. என்னதான் ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட்டா ஒன் லைன்ல சொல்லு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, 40லேருந்து 50 பிரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். சரியா? அட்லீஸ்ட் 35 மெயின்ஸ் மார்க்காச்சும் ஃபுல் மார்க்கே எடுக்கணும். இது இல்லாம செக்ஷனல் மார்க் வந்து அப்பாற்பட்டது. ஸோ இதுலயும் சரி, இதுலயும் சரி, உங்களோட வீக்னஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி நெறைய எடுத்துக்கணும். நான் கம்ப்யூட்டருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. என்ன டாபிக்ஸ்ல கேட்குறாங்க, என்னலாம் படிக்கிறோம், என்னலாம் தேவையில்லாம படிக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. சரியா? அதுக்கு அடுத்து நெறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பிரிலிம்ஸுக்கு முன்னாடி அது ஒன் பாயிண்ட் சொல்லிட்டேன். எல்லா டாபிக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஆப்டிடியூட் ரீசனிங்ல இங்கிலீஷ்ல. அப்படி தெரிஞ்சாலே ஒழிய நீங்க வந்து நெறைய பிராக்டிஸ் எழுதுறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். எனக்கு ஒரு டாபிக் தெரியல அப்படி 4 டாபிக் தெரியலனா, 4 டாபிக் எப்பவுமே விட்டுனே போனா எப்படி நான் 30க்கு மேல ஆப்டில போட முடியும்? 4 டாபிக் ஆல்ரெடி தெரியல. எனக்கு தெரிஞ்ச டாபிக்ல ஒரு சில டைம் 2 கேள்விக்கு மேல போட முடியாது. அப்ப எப்படி 30க்கு மேல போடுவோம்? 30க்கு மேல போறதெல்லாம் பாயிண்டே கிடையாது. நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுங்க. கருணையே கிடையாது. ஆப்டில வந்து எல்லா டாபிக்ஸும் தரணும். ரீசனிங் எல்லா டாபிக்ஸ் தரணும். இங்கிலீஷ்லயும் எல்லா டாபிக்ஸ் தரணும். அவ்வளோதான். இதுதான் பிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா இது ஒரு 4, 5 நாள் கூட எடுத்து, இல்ல 10 நாள் கூட எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. டைரக்ட்டா வந்து குதிச்சிராதீங்க. இன்னைக்குலேருந்து நான் நாளையிலேருந்து பிலிம்ஸ் மார்க் போடுறேன் அப்படின்னு போட்டு 40, 50 மார்க் போட்டேன். ஆனா நான் எனக்கு கடைசி வரைக்கும் அந்த 4 டாபிக் நான் படிக்கவே இல்ல. சூப்பர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு அது அவ்வளோதான். ரைட்டா? ரைட். ஸோ இதான் சொல்ல வந்தேன். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, ரியாலிட்டி ஆஃப் பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எனக்கு தோன்றத பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் சொல்லப் போறேன். ஐ மீன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மறுத்தாலும் இது வந்து ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி அவ்வளோதான். கஷ்டமா இருந்தாலும் கேட்கறதுக்கு வந்து இது வந்து உண்மை. அதனால வந்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ அதனால வந்து பேசிடுறேன். ஏன்னா ரீசென்ட் டேஸில் ஓகே. ஸோ அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமா இருந்தாலும் ஒரு சில ரியாலிட்டி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது வந்து ஓகே. ஸோ எல்லாருமே எஃபர்ட்ஸ் போடுறோம். பட் சில பேர் மட்டும் தான் கிளியர் பண்ணுறாங்க. ஏன் நம்ம வந்து கரெக்டாக படிக்கலையா? அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க ஆக்சுவலா ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு, ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு லிமிட் வைக்கிறீங்க. நான் இவ்வளோ தூரம் படிச்சா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிமிட் போதும்ன்னு சொல்லிட்டு யாரு சொன்னா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க யோசிங்க. அந்த லிமிட் போதும்ன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் ஃபிக்ஸ் பண்றீங்க? அந்த லிமிட் போதும்ன்னு சொல்றதுக்கு, நம்ப யார்? அந்த எக்ஸாம இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப எப்படி டிசைட் பண்ண முடியும்? அந்த கொஸ்டின் பேப்பர பார்த்து தானே அந்த எக்ஸாமினோட லெவலே நம்ம டிசைட் பண்ண முடியும். எப்படி நீ வந்து நீங்களோட ப்ரிப்பரேஷன்லயே வந்து, இவ்வளோ படிச்சா போதும், இன்னைக்கு இவ்வளோ படிச்சா போதும், இந்த டாபிக் இவ்வளோ படிச்சா போதும். யார் சொன்னா? எப்படி அப்படி டிசைட் பண்ண முடியுது? அதெல்லாம் ஏன் வந்து உங்க மைண்ட்ல ஓடுது? அது யாரோ ஒருத்தனோட திணிக்கிறது ஒரு விஷயம் தான். இவ்வளோன்ற லிமிட்ட வந்து ஒருத்தங்க திணிக்கிறாங்கன்னா, அது கண்டிப்பா தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட்டு அதுலேருந்து நீங்க ஒதுங்கி நில்லுங்க அவ்வளோதான். இது வந்து போதும், இந்த டாபிக்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு நான் என்னைக்குமே ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அதுக்கான நோக்கம் என்னன்னா, அது கண்டிப்பா உங்கள வந்து ஒரு ஸ்டேஜ்ல முட்டுக்கட்ட போடும். இது இவ்வளோ தானே இவன் படிக்க சொன்னான். இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். இந்த டாபிக் படிச்சுட்டு போறோம். இந்த டாபிக் எக்ஸாம்ல கேட்கலனா என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? இவன் தான் படிக்க வேணாம்னு சொன்னான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும், நீங்க வந்து உங்கள லிமிட் பண்ணிக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட்டு தப்பு. அவ்வளோதான். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்னா, ஆ ஒரு செக்ஷனல்ல வந்து நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரோம். குட் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து நடக்குது. கரெக்ட்டா? ஸோ எல்லாருமே பார்க்குறோம். அது குட்ன்னு தான் சொன்னாங்க சரியா? குட் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். குட் அட்டெம்ப்ட்ஸ்ன்றது மீனிங் வந்து இதுதான் பெஸ்ட்டுன்றதெல்லாம் மீனிங் கிடையாது. ஸோ இதில வந்து குட் இப்போ 18 டூ 20னா, இவ்வளோ தான் எல்லாருமே போட்டிருப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போறீங்க பார்த்தியா? அது ரொம்ப தப்பு. ஏன்னா 40 கொஸ்டின் இருக்குன்னா, 18லேருந்து 20 நம்ம குட் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு பார்த்தப்ப நம்ம 17 போட்டிருப்போம். நம்ம ஜஸ்ட்ல தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவா போவோம். ஆனா உண்மை என்ன? அந்த எக்ஸாமினுடைய பெஸ்ட் அட்டெம்ப்ட் 35 பிளஸ் இருக்கும். அப்ப யாரு தப்பு பண்ணா? அப்போ பெஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஒருத்தன் போட்டிருந்தா பரவால்ல. அவன் எக்செப்ஷன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 பேர், 20 பேர் அந்த எக்ஸாம்ல போடுறாங்கன்னா, அப்ப அது என்னது கிடையாது. இது குட் அட்டெம்ப்ட்ன்றது வந்து ஜஸ்ட் எல்லா செக்ஷனையும் கன்சிடர் பண்ணி ஒரு பேசுற ஒரு விஷயம். நீங்க ஒரு செக்ஷன மட்டும் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷன்ல அவங்க சொல்ற குட் அட்டெம்ப்ட்ஸ் வந்து ஜஸ்ட் குட் மட்டும் தான். அது மட்டும் தான் லிமிட் அப்படின்றது கிடையாது. அதுதான் மேக்ஸிமம். அதாவது இவ்வளோ தான் ரீச் பண்ண முடியுன்ற தாட் வச்சிருக்கீங்க பார்த்தியா? அது தப்பு. ஸோ குட் அட்டெம்ப்ட்ஸ் வேற, மேக்ஸிமம் ரீச்சபிள் வந்து வேற. ஓகே. ஸோ அவ்வளோதான் எடுக்க முடியும். அப்படின்னு வந்து நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இப்போ குட் அட்டெம்ப்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் எடுக்க முடியும் போல இருக்குது. அப்ப நம்ம அந்த அட்டெம்ப்ட் போட்டுருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் ஆகுறீங்க பார்த்தியா? அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்.
ஏன்னா, அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து நம்மள வந்து நம்ம வந்து இன்னும் நெறைய பேர் பெட்டரா பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் நம்மளோட இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டே மறந்து போயிடும். அத வந்து பண்ணாதீங்க. என்னன்னா, குட் அட்டெம்ப்ட்ஸோ, பக்கத்துல இருக்கவங்க சொல்றதோ, உங்க சீனியர்ஸோ யாரு சொல்றதுமே, "இவ்வளோ தான் தம்பி லிமிட்டு. இவ்வளோ தான் எடுக்க முடியும்." அப்படின்னு எவனாவது சொன்னானா, ஃபர்ஸ்ட்டு அத வந்து ஓரமா எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலைய பாருங்க. ஏன்னா, இவ்வளோ தான் வந்து படிக்க முடியும், இவ்வளோ தான் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணீங்கன்னா, அந்த லிமிட்டேஷன் மட்டும் தான் கடைசி வரைக்கும் போகும். அவ்வளோதான். அந்த லிமிட்ன்ற நான் பேசுறேன் பாத்தியா? அது ஏன்னா நீங்க பண்றீங்க அந்த விஷயத்த. ஒரு எக்ஸாம் வந்து ஜட்ஜ் பண்றோம். இந்த எக்ஸாம்ல இவ்வளோ தான் லிமிட். இவ்வளோ தான். இதுதான் டெட் எண்ட். இதுக்கு மேல எவனுமே போட முடியாது. அப்படின்றதுலாம் இப்ப நீங்க அந்த ஸ்கோர் கார்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா மத்தவங்களோட ஸ்கோர் கார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப எப்படி இவன் இவ்வளோ மார்க்லாம் எடுத்து வச்சிருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெட் எண்டுன்னு நினைக்கிறது வந்து தப்பிங்க. மறந்துருங்க. ஆக்சுவலா வந்து எக்ஸாமுக்கு டெட் எண்ட் வந்து மேக்ஸிமம் மார்க் தான். ஒரு எக்ஸாம்ல 100 மார்க் எக்ஸாம் நடக்குதுன்னா 100 தான் மேக்ஸிமம். அதான் டெட் எண்ட். அதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு மார்க் வச்சுக்கணும். இதுதான் டெட் எண்டுன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அவ்வளோதான். அது வந்து புரிஞ்சுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒருத்தனுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து ஒரு மாரி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் நம்மளால இருப்போம் சில பேர். ஸோ சில பேருக்கு எப்படி இருப்போம்னா, இப்போ ஒரு கோர்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு தெரியும். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு மென்டார்ஷிப்போ, ஒரு கோர்ஸோ வந்து நல்லா இருக்கு. அதனுடைய பிரைஸ் அதிகமா இருக்கு. என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. நான் எக்ஸாம்ஸ் படிக்கிறதே வந்து பெரிய விஷயம். அப்படின்னு நம்ம சில பேரோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே வந்து பெரிய இடத்துலருந்து வரதெல்லாம் கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஒரு ஃபேக்ட்ட வந்து புரிஞ்சுக்குங்க. என்ன ஃபேக்ட் அப்படின்னா, ஸோ ஒரு சோர்ஸ் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு அப்படின்னா, அதில குடுக்குற கன்டென்ட் ரொம்ப சீப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு கோர்ஸ் பெய்ட் அப்படின்னா, கண்டிப்பா அதில வந்து பெஸ்ட் கன்டென்ட் இருக்கும் அப்படின்றதும் நம்பாதீங்க. இது 2மே வந்து உங்களுக்குள்ள நீங்களா வந்து நெனச்சுக்கிற ஒரு தப்பான ஒரு கன்க்ளூஷன். ஏன்னா, நான் என்ன சொல்ல, ஜெனரலா எவ்ளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. நார்த் இந்தியன் சேனல்ஸ் மாரி, தமிழ் சேனல்ஸ்மே சரி, எத்தனையோ சேனல்ஸ் இருக்கப்போ, அந்த ஃப்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தைய பார்க்குறப்ப யூடியூப்ல தானே போடுறாங்க. அப்புறம் எப்படி அவங்களோட பெஸ்ட்ட குடுப்பாங்க? இப்படின்னு நெனைக்கிறீங்க பாத்தியா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இத வச்சு ஜட்ஜ் பண்ணி அடுத்த கொஸ்டின் அவன் பார்க்கவே மாட்றான். இவன் என்ன யூடியூப்ல தானே போடுறான். ஸோ இதுல என்ன இருக்கு அது பெருசா? ஆல்ரெடி தெரிஞ்சத தான் சொல்லப் போறான் அப்படின்னு நெனைக்கிறோம் பாத்தியா? அங்க தான் நீங்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றீங்க. ஸோ உங்களால இந்த எல்லா ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம்ல. அப்ப ஏன் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வர மாட்டுது? ஸோ மேபி யூடியூப்ல குடுக்குற சோர்ஸும் நல்லா இருக்கலாம். அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரஸ்ட்டே பண்ண மாட்றீங்க. யூடியூப்ல இல்ல. மத்த எந்த ஃப்ரீ சோர்ஸுமே சொல்றேன் நானு. அந்த ஃப்ரீ சோர்ஸ் அந்த ட்ரஸ்ட்டே வரமாட்டுது. அது நெறைய பேர்கிட்ட இருக்க ஒரு காமனான ஒரு தாட்டு. ஸோ அத ஃபர்ஸ்ட்டு மாத்திக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுங்க. அவங்க நல்லா எடுக்குறாங்களா? ஃபாலோ பண்ணுங்க. நல்லா எடுக்கலையா? வேற சேனல ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். சிம்பிள். இத வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஓவராலா ஒரு தாட் வச்சுக்கிறீங்க. இந்த சேனல்ஸ் மட்டும் தான். பட் மத்த சேனல்ஸ் வந்து என்ன கன்டென்ட் குடுத்தாலுமே அவன் மட்டமா தான் குடுப்பான். அவனுக்கு வந்து ரொம்ப சீப்பான கன்டென்ட் தான் குடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் ஜட்ஜ் பண்றீங்க? ஸோ இது வந்து இல்ல. ஸோ இது வந்து கசப்பான உண்மையா இருந்தாலுமே, இது நெறைய பேர் பண்றீங்க. ஸோ அத வந்து மாத்திக்கங்க. ஸோ ஒரு கன்டென்ட் ஒருத்தங்க குடுக்குறாங்கன்னா, நான் என்ன சொல்ல, எனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் சொல்றேன். எந்த ஒரு தமிழ் சேனல்ஸுமே சரி, நான் நெறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன். அங்கலாம் செம்மையா டீச் பண்ணுவாங்க. ஆனா நெறைய பேர் வந்து அத ஃபாலோ பண்றது கிடையாது. ஆ அடுத்து. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளோ மார்க் போதும். ஆ இந்த டாபிக்ஸ் மட்டும் போதும். ஆ எனக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லா வரும். ஸோ நான் டைரக்ட்டா எக்ஸாம்ல பார்த்துக்கிறேன். அதாவது எனக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லா வரும். ஸோ நான் டைரக்ட்டா எக்ஸாம்ல பார்த்துக்கிறேன். இங்க எதுவுமே பிராக்டிஸே பண்ண மாட்டேன். அப்படின்னு நெனச்சீங்கன்னா அது தப்பு. ஸோ இதுவுமே பண்றாங்க நெறைய பேர். எப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். ஓகே அவங்க இங்கிலீஷ் ஆக்சுவலா நல்லா பண்ணிடுறாங்க. பட் இங்கிலீஷ் வந்து இன்பில்டா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்த விஷயம் அது. அது வந்து சில பேருக்கு ஓகே. பட் ஆப்டியோ, ரீசனிங்கோ இன்பில்டா வந்த ஒரு கேரக்டர் கிடையாது. அது எப்படி பிராக்டிஸே இல்லாம எக்ஸாம்ல செம்மையா வந்துரும்னு நம்புறீங்க? நடக்காது. ஸோ ரெகுலர் கன்சிஸ்டன்சி பிராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து புரிஞ்சுக்கங்க. அடுத்து நெறைய பேர் வந்து ஒரு கேட்டகரில இருப்போம். நான் லாஸ்ட் மினிட்ல தான் சிஏ படிப்பேன். ஆப்டில ஒரு சில டாபிக்ஸ் வந்து லேர்னே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து வேணாம். இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, "இத படிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் விட்டேன். இது ஒரு கேட்டகரி. அடுத்து வந்து எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது அந்த நான் சொல்றேன் எக்ஸாம்பிள்க்கு அந்த டாபிக்க நீங்க லேர்ன் பண்ண உங்களோட எஃபர்ட்ஸ் எவ்வளவா இருக்குன்னா, ஒரு 25% தான் இருக்கும். அந்த 25% என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு நீங்க போவீங்க பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டஃப் அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் டஃப்னா எஸ் டஃப் தான். இந்த நீங்க ஒரு எஃபர்ட்ஸ் போட்டீங்களா, அந்த எஃபர்ட்ஸ் எங்க தான் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லிமிட்டேஷன் தான். அதாவது நமக்கு தான் ஆல்ரெடி நெறைய ஒரு 12 அப்ளிகேஷன் டாப் இருக்கு. நம்ம தான் 8 தெரியுமே. இந்த 4 வச்சு என்னடா பண்ண போறோம்? இந்த லிமிட் இருக்கு பாத்தியா? இதுதான் மத்தது எல்லாத்துக்கும் காரணம். உங்கள நம்பவே மாட்டீங்க. அந்த டாபிக் வந்து எடுத்து ஒரு வேண்டா வெறுப்பா எடுத்து வைப்போம். அது என்ன ஆகும்னா, இந்த டாபிக்லாம் எவன்டா பார்ப்பான்? இந்த டாபிக்லாம் நமக்கு எப்படியும் சால்வ் பண்ணா வராது. வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் கண்டிப்பா கம்மி தான். நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு நம்மளுக்கு எதுவுமே கத்துக்க முடியாம போகவே போகாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் கத்துக்கலாம். இந்த டாபிக்ல ஃபுல்லா கத்துக்கனாலும் 50% ஆச்சும் கத்துக்கலாம். நீங்க உங்களோட 100% எஃபர்ட் போட்டீங்கன்னா, 50% கத்துக்கினா கூட ஓகே தானே? பிராக்டிஸ் பண்ண அது கண்டிப்பா 51% ஆகும், 55% ஆகும்.
எடுத்தவொடனே ஒரு டாபிக்ல 100% போ முடியுமா? கண்டிப்பா போ முடியாது. இது நெறைய ரேர் கேஸஸ் தான் நடக்கும் ஏதோ ஒரு டாபிக்ஸ்ல. பட் எல்லா டாபிக்ஸ்லயும் உங்களால ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் லேர்ன் பண்ணிக்கணும். அத புரிஞ்சுக்கங்க. சரியா? அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். இன்னொரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒரு பிகினர்னாலும் சரி, இப்போ வந்து நான் ஒரு டாபிக் புதுசா லேர்ன் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து மென்சுரேஷன் வச்சுப்போம். 200 கொஸ்டின் எடுத்து நான் சால்வ் பண்றேன்பா. மென்சுரேஷன்ல. போதுமா? அவ்வளோதான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா அது தப்பு. இதுக்கு பேரும் என்னன்னு கேட்டிங்கன்னா லிமிட்டேஷன். 200ன்றது பெரிய நம்பரா தெரியலாம். பட் இட் கம்ஸ் அண்டர் லிமிட்டேஷன். ஏன்னா, என்ன மென்டாலிட்டிக்கு நம்ம போவோம்னு பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டின் நான் படிச்சுட்டேன். அப்ப எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் என்ன டாபிக்? எல்லா டாபிக்குமே தெரியும். அப்படின்றப்ப தான் 200ல இல்லாத ஒரு 201வது ஒரு பேட்டர்ன் வந்து புதுசா வந்து எக்ஸாம்ல கேட்டு வச்சிருப்பான். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து லிமிட்டுன்னு நெனைக்கக்கூடாது. நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. அது தப்பு கிடையாது. 200 கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் பண்றது தப்பு கிடையாது. 200 கொஸ்டின் தான் லிமிட்டு. இது படிச்சா போதும் அப்படின்னு நெனைக்கிறீங்க பாத்தியா? அது தப்பு. ஏன்னா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சுச்சுன்ற மைண்ட் செட் வரப்போ, டக்குன்னு என்ன ஆகும்னா, இப்படி ஒரு பேட்டர்ன் கேட்கிறப்போ என்ன ஆகும்னா, வெறுத்துருவோம். எனக்கு போட முடியலையே! எனக்கு தெரியலையே! நான் இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணனே! இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சேனே! அப்ப இந்த டாபிக் நான் அடுத்து படிக்கவே மாட்டேன். இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நம்ம தப்பா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றோம். 200 பேட்டர்ன் பார்த்தீங்களா? 201வது தெரியலனா கத்துக்குங்க. அடுத்து இன்னொரு பேட்டர்ன் புதுசா பார்க்குறீங்களா? கத்துக்குங்க. ஸோ லைஃப் வந்து கத்துக்கிட்டே போறது தான். கீப் ஆன் லேர்னிங் அப்படின்ற கான்செப்ட் போறது தான். ஸோ லைஃப் டீச்சர்ஸ் எவ்ரிடே நம்ம வந்து ஏதோ ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு கோட் வரும். அது தெரியல. ஸோ அப்படி வந்து கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்க வந்து இது மட்டும் போதும். இதுவரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த எண்டும் கிடையாது. அதனால புது புது விஷயத்த கத்துக்குங்க. வீடியோ பாருங்கன்னு சொல்றது ரீசனே அதுதான். ஏன்னா, மார்க் வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள். இது வந்து ஒரு பெரிய சிலபஸ் உள்ள ஒரு எக்ஸாம். ஐ மீன் நெறைய லாஜிக் உள்ள ஒரு எக்ஸாம். இதுலயே நான் சுத்திட்டு இருப்பேன். இது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். நான் இத பிராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்போ இங்க ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா, இது எப்படி தெரியும்? அப்ப இவ்ளோ பெரிய சோர்ஸ் இருக்கப்போ, மேபி நான் இது கிட்ட தெரிஞ்சு வச்சிருந்தா மேபி க்ளோசர்ல இருக்கலாம். இந்த பேட்டர்ன்ல தெரிஞ்சதுன்னா மேபி கெஸ் பண்ணவாச்சும் எனக்கு தெரியும். இந்த பேட்டர்ன்ல யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது மட்டும் தான் படிப்பேன். மார்க் அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் நான் கத்துப்பேன் அப்படின்னா, அது கண்டிப்பா தப்பு. அத தாண்டி அவுட் ஆஃப் சோர்சஸ்லாம் நெறைய இருக்கு. நெறைய விஷயத்த கத்துக்குங்க. சரியா? ஸோ மார்க் மட்டும் தான் கதி அப்படின்லாம் இருக்காம, நெறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்து கத்துக்குங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறது வந்து நான் தப்பு சொல்லல. ஸோ ஒரு எக்ஸாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறது வந்து நான் தப்பு சொல்லல. பட் என்ன ஆகும்னா, உங்களோட எஃபிஷியன்சி அண்ட் உங்களோட அப்ரோச் வந்து நேரோ ஆயிரும். எப்படி சொல்றேன்னா, ஏன்னா நம்ம எஸ்பிஐ கிளர்க்குக்கு தானே படிக்கிறோம். நல்லா கவனிங்க. எஸ்பிஐ கிளர்க்குக்கு தானே படிக்கிறோம். இல்ல எஸ்பிஐ பிஓக்கு தானே படிக்கிறோம். இப்ப எஸ்பிஐ கிளர்க்குக்கு படிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் ஆட் லெவல் ஐ மீன் மீடியம் டூ ஆட் லெவல் கொஞ்சம் கொஸ்டின் பார்த்தான்னு வச்சுக்கோ, இது இதில கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஸ்கிப். இந்த மாரி எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு தெரியாத டாபிக் இப்ப ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எனக்கு தேவையில்ல. அவ்வளோதான் ஸ்கிப். என்ன ஆகும்னா, இந்த மாரி நேரோ பண்றப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த திங்க்ஸ அவாய்ட் பண்றது உங்களுக்கே தெரியாம நடந்துட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஸோ எல்லாமே லிமிட்டடா பண்ற மாரி இருக்கும். இதுக்கு இது தேவை, இதுக்கு இது தேவை. அப்படி ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஆளே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இதுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டு, இது வந்து அந்த சிச்சுவேஷன் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியாம போகுதுல்ல, அது மட்டும் தான் அக்செப்டபிள். நான் கத்துக்காமயே எனக்கு ஒரு விஷயம் வரல, அதனால நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றது வந்து கரெக்ட்டே கிடையாது. இது வந்து நெறைய பேருக்கு வந்து கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம பண்றோன்றத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள நம்பி படிங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள ட்ரஸ்ட் பண்ணி படிங்க. ஏன்னா, நீங்க தான் கத்துக்கிறீங்க. உங்க மைண்ட்ல தான் ஏறுது. நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தரான் அப்டின்னா, அவன் எடுத்தவனே "உனக்கு இந்த டாபிக் வராதுடா" அப்டின்னு சொல்ட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃப்ரெண்டே சொல்றான் எனக்கு அப்ப வராது தானே. இதுதான் தப்பு. ஃப்ரெண்டு சொல்ட்டான்ட்டு வந்து நம்ம போறோம் பாத்தியா, அப்ப ஃப்ரெண்டுக்கு அந்த டாபிக் தெரியுது. தெரியுது தெரியலன்றதெல்லாம் ஓகே. மேபி அவன் கத்துக்காம இருந்திருக்கலாம். அவன் கத்துக்க எஃபோர்ட்ஸ் போடாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, 0 எஃபோர்ட்ஸோட அந்த டாபிக்க ஸ்கிப் பண்ணுவீங்க. இது கரெக்ட்டா? தப்பு. ஸோ இந்த டாபிக் வராது, வரல அப்படின்றது வந்து இன்னொருத்தங்க டிசைட் பண்ணக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மென்டாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இத மட்டும் படி அப்படின்னு எந்த ஒரு சொல்ற இதுவுமே வந்து அவங்களுக்கு இருக்கே தவிர்த்து அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க தான் தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். சொல்றவங்க சொல்லுவாங்க. அது வந்து நான் எந்த ஒரு ஆங்கிள்லயும் தப்பு சொல்லல. ஸோ ஒருத்தருக்கு ஒரு லாஜிக் செட் ஆகும் தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஜெனரலைஸ்டான ஒரு விஷயத்த வந்து இது எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பிர்றீங்க பாத்தியா? அது வந்து தப்பு. அது வந்து புரிஞ்சுக்கங்க. அடுத்து நான் ஒரு சில விஷயம்லாம் ஜென்ரலா வந்து நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் எக்ஸாம் முடிச்சோனே அப்படின்னு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருமே கட் ஆஃப் சர்ச் பண்ணுவோம். அது நானும் பண்ணுவேன், எல்லாருமே பண்ணுவோம். ஸோ கட் ஆஃப் வந்து சர்ச் பண்ணுவோம். அது வந்து ஓகே. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வருவோம். சரியா? ஓகே. 200 மார்க் எக்ஸாம் ஐபிஎஸ்ல இருக்கு. சரியா? ரைட்டு. 100 மார்க்கு தான் ஃபுல் அட்டெம்ப்ட்டே நான் பண்ணியிருப்பேன். அதாவது ஃபுல் அட்டெம்ப்ட்டே 100 மார்க்கு தான் பண்ணியிருப்பேன். ஓகேவா?
ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பானா 190 மார்க் 180 170 மார்க்காச்சும் பண்ணியிருப்பான், இல்லை 160 மார்க் பண்ணியிருப்பான்னு வச்சு, ரொம்ப ஓவராக போகிறோம், 160 மார்க் பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம். இங்கே நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் வருவாங்க, சரியா? 4 பேர் யாருனே தெரியாது, 4 பேர் பேசுவாங்க. இந்த 4 பேர் என்ன பேசுவாங்கன்னா, இவரோட அட்டெம்ப்ட் வந்து 105 மார்க்காக இருக்கும், 108 மார்க்காக இருக்கும், 95 மார்க்காக இருக்கும், 97 மார்க்காக இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கோம். ஆக்சுவலாக 2 பேருக்குமே நடுவில் இருக்கும், கரெக்டாக? அதிகமும் இல்லை, கம்மியும் இல்லை. இப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, பேப்பர் டஃப், ஒரு 100 மார்க் அட்டன் போட்டதுனாலே நல்ல மார்க்கு அப்படின்னு சொல்லுவார், சரியா? சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 100 மார்க் போட்டிருக்கோம். நம்மளால் உடனே என்ன பண்ணுவோம்னா, சேஃப் சர்க்கிள் போவோம். எப்படின்னா, ஓகே எல்லாருமே சொல்கிறாங்க, அப்போ 100 மார்க் போட்டிருக்கோம், அப்போ நம்ம நல்லா தானே பண்ணியிருக்கோம். இது ரொம்ப 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 தப்பான விஷயம். ஏன்னா, இந்த சேஃபர் சர்க்கிளுக்கு போகிறீங்க பார்த்தியா, அது ஆக்சுவலாக உண்மையே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்கு மேலே வந்து 110, 120 அப்படின்னு போட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டாக? இவங்க யாருக்குமே உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. அவங்க யாரும் கூட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்டாக, சரியா? அப்படி இருக்கப்போ, இந்த சர்க்கிளில் நீங்கள் இருக்கீங்கன்றது வந்து புரிஞ்சுக்க. நம்ம எல்லாமே ஆவரேஜாக பண்ணியிருக்கின்றப்போ, ஒரு எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கு நம்ம, அதாவது பிலோ ஆவரேஜுக்கு நம்ம இருக்குன்றப்போ கண்டிப்பாக நம்ம அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண மாட்டோம். இது வந்து உண்மை. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ வந்து இந்த லெவலுக்கே ஆறுதல் ஆயிப்பீங்க. ஸோ இவ்வளோ தான், ஓகே, ஸோ நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம், எல்லாருமே இந்த ரேஞ்சில் தான் பண்ணியிருக்காங்க, நம்மளும் இந்த ரேஞ்சாக பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயமே. எல்லாருமே இந்த ரேஞ்சில் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கும் ஃபஸ்ட்டு. இப்போ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டெலகிராமில் எத்தனை பேர் வந்து இப்போ ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்கள பார்த்துருக்கீங்க? இப்போ ஐபிஎஸ் கிளர்க்கில் 118 மார்க் பார்த்துருப்பீங்க, 120 மார்க் பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர்பிபிஓவில் ஒருத்தர் ஃபஸ்ட் மார்க் எடுத்தார், கரெக்டாக? அவர் வந்து கிட்டத்தட்ட 66 மார்க் ஃபுல் மார்க் மெயின்ஸ் டோட்டல் கட் ஆஃப். அதில் 18 மார்க் இன்டர்வியூ எடுத்தாலுமே 48 மார்க் இருக்குது. அப்போ அவர் 120 மார்க் மேலே மெயின்ஸில் எடுத்திருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும் 110க்கு மேலே பிஓவில் மெயின்ஸில் மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு? ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, டெலகிராமில் இருக்கிறதோ நீங்கள் கண் கூட யூடியூப்பில் பார்க்குற கமெண்ட்ஸ் மட்டும்தான் காம்படிஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டாள்தனம், சரியா? ஸோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற கமெண்ட்ஸோ, டெலகிராமில் பார்க்குற கமெண்ட்ஸோ, அட்டம்ஸோ பார்த்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, அப்பாடா எல்லாருமே இந்த ரேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறீங்க பார்த்தியா? அங்கே தான் எல்லாருமே தப்பு பண்ணுறோம். ஸோ எப்போ பெருமூச்சு வேணும்னா, நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு உண்மையிலே நான் செம்மையாக பண்ணியிருக்கேன்டா இந்த எக்ஸாம், என்னோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பண்ணியிருக்கேன், உண்மையிலே இது வந்து என்னோட பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தியா? அப்போ தான் வந்து உண்மையிலே அந்த எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. எப்போ நீங்கள் சுற்றி இருக்கவங்க சொல்கிறத வச்சு வந்து நீங்கள் வந்து உங்களோட சேஃபர் ஸ்கோருக்கு வந்து நீங்கள் டிசைட் ஆகுறீங்களோ, ஐ மீன் அடாப்ட் ஆகுறீங்களோ, அப்பயே நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது நிறைய ரேஞ்சாக இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ அந்த எக்ஸாமோட சேஃப் அட்டெம்ப்ட் எல்லாருமே ஆவரேஜாக பண்ணது 100 அட்டெம்ப்ட். ஒருத்தங்கிட்ட நீங்கள் பேசுகிற ஒரு 120 அட்டெம்ப்ட் போட்டிருக்காரு, அப்போ நீங்கள் 125 போட்டிருக்கீங்கன்னா அது ஓகே. பட் இது நிறைய கேசஸில் நடக்காது, இந்த டிஸ்கஷன் போகாது. பட் இந்த டிஸ்கஷனில் தான் போகும். அது வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே வேறு என்ன சொல்ல வந்தேன்? ஸோ லிமிட்டாக படிக்கிறது, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து வரும். நான் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒருத்தன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎஸ் கிளர்க்கில் 118 மார்க் எடுத்திருப்பான், கரெக்டாக? அவன் என்ன சொல்கிறதுனா ஏலி என்ன சொல்கிறது? இது வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன சொன்னாலுமே இப்போ இருக்க காம்படிஷன் ஆஸ்பிரன்ஸ். ஆனால் இது ஏன் வந்து ஒரு பாசிட்டிவ் மோட்டிவில் எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. நம்ம வந்து 90 மார்க் கிட்ட எடுத்திருக்கோம், இவன் இவ்வளோ எடுக்கிறான், அப்போ அந்த பேப்பர் அவ்வளோ டூவபுளாக இருந்திருக்குன்னா நம்ம ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டோம்? எப்படி சொல்கிறதுனா, நம்மளும் படிக்கிறோம், நம்ம அப்போனா அதுதான் நான் ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கேன். லிமிட்டேஷன், இந்த லிமிட்டேஷன் வந்து இங்கே இல்லை. இது ரொம்ப ஓப்பன் மைண்டடாக போயிட்டு இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் அட்டன் பண்ணுவோம், எவ்வளோ மார்க் வேணாலும் வரட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இது, கரெக்டாக? பட் இங்கே லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டேஷன், நீங்கள் வைக்கிற லிமிட்டேஷன் கட் ஆஃபாக மாறும்னு நினைக்கிறது வந்து தப்பு, சரியா? நீங்கள் 80 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 82 கீழே கட் ஆஃப் ஃபஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அந்த பேப்பர்னுடைய லெவல் என்னமோ அதுதான் கட் ஆஃப், சரியா? 1200 வேக்கன்சி இருந்துச்சு ஐவிஎஸ் கிளர்க்கில், கரெக்டாக? ஏன் 92 மார்க் கட் ஆஃப் இருந்துச்சு? அப்போ எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க தானே அர்த்தம். நீங்கள் என்ன மைண்ட் செட் வந்தீங்க? லாஸ்ட் இயர் 84, 82, இந்த வருஷம் 80 கீழே வரும், இல்லை 80லேருந்து 85 வரும், யார் சொன்னா? அப்படின்னு எப்படி நீங்களாக டிசைட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த பேப்பரோட லெவல் பொறுத்து தான் வந்து அந்த கட் ஆஃபே ஃபிக்ஸ் ஆகும். அதாவது அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே ரியலைஸ் ஆகல. நம்ம இன்னுமே என்ன பண்ணிக்கிறோம், நம்ம லிமிட் பண்ணி அந்த காம்படிஷன் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணுறோன்னா ஓடிட்டுருக்கோம். அது வந்து தப்பு. அடுத்து வந்து ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு மித்து வந்து ஓடும். அதாவது நான் ஆப்டியில் புலி அப்படின்னா நான் மற்ற சப்ஜெக்ட்லாம் வீக்காக இருந்தால் போதுமா? கிடையாது. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் இங்கிலீஷில் வந்து நான் நினச்சிருந்தேன் ஆப்டிலி ரீசனிங்கில் வச்சு மார்க் வாங்கியிருக்கலாம். ஆனால் நான் ஏன் இங்கிலீஷ் படித்தேன்? இன்கேஸ் இதில் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அரபியில் 100 மார்க் எடுக்கிறீங்க, செக்ஷனல் கட் ஆஃப் ஃபெயிலு, அப்போ என்ன கதை? வேஸ்ட்டு. ஓகே, அடுத்து இப்போ வந்து இன்னொரு டைம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். இது நிறைய பேருக்கு நடக்கும். நான் 1 மார்க் எடுத்திருந்தா வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஐ மீன் நான் அதையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஜெக்ட்டில் சொல்லுவேன். இங்கிலீஷில் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆப்டியில் ஒரு கொஸ்டின் மிஸ்டேக்காக போட்டால் அது
பட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறது வந்து லாஜிக் இல்ல தான். நான் இன்னொரு என்ன சொல்றேன்னா, எதோ சொல்ல வந்தேனே. ஆ ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நெனச்சு என்ன பண்ணுவோம்னா, ஒரு சப்ஜெக்ட்ல வந்து லிபரல் விடுவோம். அதாவது இவ்வளோ மார்க் எடுத்தா கூட போதும். எனக்கு இங்கிலீஷ்ல வந்து 40 மார்க் இருக்கா, நான் மத்தெல்லாம் ஸ்ட்ராங் எனக்கு 15 எடுத்தா கூட போதும். அப்படி என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த லிமிட்டேஷன் ரொம்ப கம்மியாயிருது. அப்ப என்ன ஆகும்னா, அவ்வளோதான் மாட்டிக்கிறோம். பட் இங்க என்னன்னா, லிமிட்டா வைக்காம, இதுவே ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணா நம்மளோட ஓவரால் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் தானே. ஓவரால் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆனா தானே பாஸ் பண்ண முடியும். அப்ப இந்த வீக்கா இருக்க சப்ஜெக்ட்ட ஏன் ஆவரேஜ் லெவலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிங்க. வீக்கா இருக்குது வீக்காவே இருக்கட்டும். ஸ்ட்ராங்கா இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் ஆகட்டும். அங்க தான் வந்து நம்மால நெறைய பேர் வந்து லாக் ஆகுது. இந்த ஸ்ட்ராங்கா இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆகாது. அத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா, எவ்வளோதான் வந்து ஊத்திட்டே இருந்தாலுமே, அது ஒரு லிமிட்டுக்கு மேல தான் வந்து ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு லிமிட் சம்டைம்ஸ் ரீச் பண்ணுவோம். பட் எல்லா டைமும் அத ரீச் பண்ண மாட்டோம். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. அதுக்கு பெட்டரா என்ன பண்ணலாம்னா, வீக்னஸா இருக்க டாபிக்ஸ ஒரு ஆவரேஜ் லெவலுக்கு கொண்டு வாங்க. ஓகே. ஓகே. அப்புறம் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் நடக்குது. ஸோ ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 நடக்குதுன்னா, இவன் ஷிஃப்ட் ஈஸின்னு சொல்றது, இவன் ஷிஃப்ட் ஈஸின்னு சொல்றது. இது ஒரு காமனான தாட்டு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, நார்மலைசேஷன் வந்து ஒரு ரோல வந்து ப்ளே பண்ணுது தான். எனக்கு தெரியும். ஆ நீங்க வந்து தப்பா நெனச்சாலும் சரி, நெறைய பேர் வந்து ஷிஃப்ட் 2ல எழுதுனவங்க கிளியர் பண்ணாம போயிருப்பீங்க இந்த எக்ஸாம்ல. ரீசன் பிகாஸ் ஆப்டி டஃப். ஷிஃப்ட் 2ல ஆப்டி வந்து ரொம்ப போட முடியாத மாரி இருந்துச்சு. நான் கேள்விப்பட்டேன். ஐபிஎஸ் கிளர்க்ல. பட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. இந்த எக்ஸாம்லயே இங்கிலீஷோ, கரண்ட் அஃபேர்ஸோ, ஆ ரீசனிங்கோ இந்த லெவல்ல கஷ்டமா இல்லன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ இது டஃப்பா இருக்குன்னா, இதுல மார்க்ஸ் இன்கிரீஸ் பண்ண போறாங்க. கரெக்ட்டா? இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்குன்னா, கண்டிப்பா இதுல மார்க்ஸ் குறைக்க போறாங்க. ஆக்சுவலா இது பேலன்ஸ் தான். நீங்க என்ன சொன்னாலுமே எனக்கு தெரியும். கண்டிப்பா நார்மலைசேஷன் வந்து அன்ஃபேர் தான். ஏன்னா, ரொம்ப ஈஸியா இருக்க ஷிஃப்ட்ல நெறைய அட்டெம்ப்ட்ஸ் போடுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நெறைய அட்டெம்ப்ட்ஸ் போட முடியாது. பட் ஸ்டில் கிளியரே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போறோம் பாத்தியா? ஷிஃப்ட் 2ல எழுதுனவங்க யாருமே பாஸ் ஆக மாட்டாங்க. ஆ ஷிஃப்ட் 2ல எழுதுனவங்க எல்லாமே ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் கிடையாது. ஷிஃப்ட் 2லயுமே வந்து எல்லா செக்ஷனும் ஆவரேஜா பண்ணி, டீசென்ட் அட்டெம்ப்ட்ஸ்க்கு மேல போட்டவங்கலாம் கண்டிப்பா கிளியர் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த டீசென்ட் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா, ரீசனிங்ல வந்து ஒரு நம்ம 20 பிளஸ் போடுறோம்னு வச்சுப்போம். இது நார்மல் ரேஞ்சா இருக்கும். பட் அந்த பேப்பர் வந்து 30 பிளஸ் போடுற பேப்பரா இருக்கும். அப்ப நம்ம அந்த கேப் விட்டோம் பாத்தியா? அந்த கேப் வந்து என்ன ஆகுதுன்னு கவனிங்க. இதுலயும் குறையுது. ஏன்னா ஈஸி பேப்பர். குவான்ட்ஸ்லயும் நம்ம கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின் போடல. இதுலயும் லைட்டா தான் இன்கிரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா, நெறைய டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்க்கும், செகண்ட் ஷிஃப்ட்க்கும் வந்துருது. மார்க்ஸ் கரெக்ட்டா? ஸோ அந்த கேப் வந்து நீங்க விடக்கூடாது. அது எந்த செக்ஷன் ஈஸியா இருக்கோ, அது உங்களால அனலைஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கு தெரியும். ஆனாலுமே நம்ம என்ன பண்றோம்? அந்த செக்ஷன் வந்து அந்த பேப்பரே கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுறோம். நீங்க கோவப்பட்டாலும் சரி, பட் ஒரு ஷிஃப்ட்ட இன்னொரு ஷிஃப்ட்ட ப்ளேம் பண்றது எந்த ஒரு ஆங்கிள்லயும் அது அன்ஃபேர் தான் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்ம வந்து அது ஒரு ரீசனா யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஃபர் சைடுக்கு போக்கூடாது. ஓகே. ஆ அதேபோல இது வந்து சொல்லியாச்சு. எவ்வளோ லிமிட்டடா படிக்கிறீங்களோ, உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். நீங்க சூஸ் பண்ண முடியாது. அதுதான் உங்கள சூஸ் பண்ணணும். இருக்க கொஸ்டின்ல நீங்க சூஸ் பண்ண முடியாது. அதுதான் சூஸ் பண்ணணும். இதுதான் போட்டாகணுன்ற கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுவீங்க. ஸோ ஒரு விஷயம் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேஸ் லெட் கஷ்டமா கேட்குறான்னு தெரியுதுல. அப்புறம் ஏன் கேஸ் லெட் நெறைய பிராக்டிஸ் பண்ண மாட்றீங்க? டைரக்ட்டா போய் எக்ஸாம்ல உட்காந்து கேஸ் லெட் அட்டெண்ட் பண்றீங்க. ட்ராப்பு தெரியுது. ட்விஸ்டடா கேட்குறான். ஏன் இங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணாம டைரக்ட்டா போய் எக்ஸாம்ல உட்காந்துட்டு நான் கேஸ் லெட் அட்டெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா, நீங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்கல. அது உங்கள சூஸ் பண்ணுது. நீங்க இத அட்டெண்ட் பண்ணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. அப்ப நீங்க இத சூஸ் பண்ணி இத போடல. கட்டாயம் போட்டாகணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறீங்க. ஏன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நெறைய தெரியல. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி நீங்க சூஸ் பண்ற சிச்சுவேஷன் இருக்கப்ப தான் அது பெட்டரான எக்ஸாம். அது உங்கள சூஸ் பண்ணதுன்னா, இட் வில் பி சேலஞ்சிங் எக்ஸாம். அவ்வளோதான். ஓகே. 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 அதுக்கப்புறம் நம்ம வந்து இவ்வளோ படிக்கிறோம். ஸோ மத்தவங்களும் இவ்வளோ தான் படிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட லெவல வந்து பிரெடிக்ட் பண்ணலாம். பட் மத்தவங்களோட லெவல வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதேபோல வந்து இப்ப இருக்க காம்படிஷன்ல நம்ம வந்து அந்த ரேஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ போடுறத தாண்டி, ஒரு லிமிட்டேஷன் வச்சு போடுற எஃபர்ட் கண்டிப்பா எப்பவுமே ஃபுல் எஃபர்ட்ஸ் கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுங்க. லிமிட்டட் தான். ஸோ ஓப்பன் மைண்டடா எல்லாத்தையுமே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். 2026ல நடக்க போற எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த லீன் பீரியட எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணுங்க. லீன் பீரியட் மீன்ஸ் மார்ச் டூ ஜூலை. ஓகே. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 மாசம் இருக்கு. யாரெல்லாம் அவங்களோட மிஸ்டேக்ஸ வந்து கரெக்ட் பண்ணி, அவங்களோட வீக்னஸ இந்த டைம் பீரியட்ல குறைக்கிறாங்களோ, அவங்க தான் அடுத்து வர எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ நீங்க உங்களோட மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணலனா, யாருமே உங்களோட மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஒரு 3 விஷயத்த சொல்றேன். அந்த 3 திங்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சமாச்சும் பண்ணியிருப்பேன். கன்சிஸ்டன்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சா, நெறைய பேர் வந்து
சோகமா போயிருப்போம். கண்டிப்பா எனக்கு தெரியும். எல்லாரோட சிச்சுவேஷனுமே ஒரே மாரி இருக்காது. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ஏஜே முடிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே சிச்சுவேஷன் நெறைய இருக்கும். பட் கன்சிஸ்டன்சி நீங்க இன்னைக்கு விட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம். இந்த 1 மாசம் இருக்கட்டும். நான் கொஞ்சம் இந்த 1 மாசம் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நோ. கன்சிஸ்டன்சிக்கு மீனிங்கே வேற. கன்சிஸ்டன்சியா படிங்க. அப்பதான் கண்டிப்பா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ட நீங்க பார்க்க முடியும். அப்புறம் நீங்க பண்ற விஷயத்த ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுங்க. ட்ரஸ்ட் திங்ஸ் தட் யூ லேர்ன். நீங்க கத்துக்கிற விஷயத்த ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுங்க. எனக்கு வராதோ! எனக்கு கொஞ்சமா தான் வருமோ! தெரியாம போயிருமோ! நோ. இதெல்லாம் தப்பு. அடுத்து அடுத்து வந்து உங்களோட டார்கெட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். இது இல்லாததுக்கான காரணம் லிமிட்டேஷன். நான் எஸ்பிஐ கிளர்க் தான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எஸ்பிஐ பிஓ வந்து கஷ்டமா தான் தெரியும். எஸ்பிஐ பிஓ தான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கும் கஷ்டமா தான் தெரியும். ஏன்னா, இத வந்து நீங்க ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு நெனைக்கலாம். பட் லிமிட்டேஷனுக்கு ஒரு ஆங்கிள்ல இது உள்ள இன்க்ளூட் ஆகும். ஸோ லிமிட்டேஷன் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஆ இது வந்து நான் எய்ம் வந்து ஹையா வைக்கிறேன். அப்ப நான் பேராசைப்படுறேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ பேராசை வேற, இது வேற. நான் வந்து படிக்கணுன்ற டார்கெட்ஸ் வந்து ஹையா வைக்கிறேன்னா, அது பேராசை கிடையாது. ஓகேவா? நான் இன்ஜினியரிங்கே படிக்காம நான் வந்து நாசால இருக்கணும்னா, அது பேராசை தான். நான் ஒரு விஷயத்த பண்ணாமயே அத எக்ஸ்பெக்ட் பண்றேன் பாத்தியா? அது பேராசை. பட் இது வந்து பேராசை கிடையாது. புரிஞ்சுங்க. ஸோ 4 பேர் ஆறுதல் சொல்லுவாங்க. ஆ ஆனா, ஆறுதல் இன்னைக்கு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். பட் கண்டிப்பா ஒரு வெறியோட நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் தான் அடுத்த வர எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபீல் பண்றது வந்து எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம் தான். பட் கண்டிப்பா இத ஓவர் கம் பண்ணி நம்ம எவ்வளோ வெறியோட படிக்கிறோம், எந்த லெவல்ல நம்மள இம்ப்ரூவ் பண்றோம், எந்த லெவல்ல நம்மளோட வீக்னஸ நம்ம ரியலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா டைம் வந்து நெறைய இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ஸா படிங்க. அடுத்து வந்து எந்திரிச்சு உட்காந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். பட் இது சில பேருக்கு ரொம்ப வந்து என்ன இவன் இவ்வளோ ஹார்ஷா பேசுறான் அப்படின்ற மாரி இருந்தாலும் பரவால்ல. பட் இது நான் சொல்லணும்னு நெனச்சேன். அதனால சொல்லிட்டேன். ஓகே. தேங்க் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.